அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி தேவ சந்த கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கு விலக்கி சகல நன்மைகளை நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வருடத்தின் துவக்கத்திலிருந்து இந்த வருடத்தின் இறுதி வரைக்கும் நாம் கவனிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பலப்படுத்தினார் என்று கேட்டால் எத்தனை பேர் எங்களை எல்லாம் கர்த்தர் இப்படி இருந்தோம், இந்த நாளில் பலவீனமாக இருந்தோம், எங்களை கர்த்தர் பலப்படுத்தினார், இங்கே சகாயம் தேவைப்பட்டது, எனக்கு சகாயம் பண்ணார் அப்படின்னு ஒரு நீண்ட லிஸ்ட்டை நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாக்குத்தத்தம் கொடுக்கறது எதுக்கு? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார், அவர் மாறாத தேவன். வானமும் பூமியும் அழிஞ்சு போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியா. அப்போ அழியாத வார்த்தையை அழிக்காத தேவன் எந்த அளவுக்கு அவங்க வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார், எந்த அளவுக்கு தேவன் வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம கவனித்து பார்க்கணும். ஏதோ வாக்குத்தத்தம் நல்லா இருக்குது, வார்த்தை நல்லா இருக்குது, வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துட்டா ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் எத்தனை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குது, எத்தனை விஷயத்தில் உங்களுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணியிருக்கிறார், எந்த காரியத்தில் நமக்கு சகாயங்கள் கிடைத்திருக்குது என்பதையெல்லாம் நாம் கவனித்தால் அது நமக்கு நல்லா இருக்கும். அப்படி கவனிக்காத போயிட்டா நஷ்டம் நமக்கு தவிர தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆமென், ஆமென். யாருக்கு தான் நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம் இல்லையா? அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள். ஜனவரியிலேருந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அப்போ இந்த அடி சகாயம் பண்ணியிருக்கிறார். எத்தனை காரியத்தில் ஆண்டவருடைய சகாயம் நமக்கு கிடைச்சிருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சு பார்க்கணும்? நிதானித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு பெட்டி கடை வச்சுருந்தா கூட கடைசி என்ன செஞ்சு பார்க்குறாங்க? கடைசி நாட்களில் அந்த வருஷம் அந்த மார்ச் 31 கணக்கு பார்க்குறாங்க. என்ன கணக்கு பார்க்குறாங்க? நாங்கள் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறோம், எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறோம், இந்த வருடம் முழுவதும் நம்ம உழைச்சிருக்கிறோம், அப்படி உழைக்கும் போது எவ்வளவு லாபம் முதல்ல கிடைச்சிருக்குது, இந்த வருடம் நமக்கு லாபமாக இருக்குதா நஷ்டங்களா இல்லை சரியாக போச்சா என்பதையெல்லாம் கணக்கு பார்க்கறதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த வருஷம் முழுசும் 52 வாரம் இந்த வாரத்தோட காணிக்கை கொடுத்துருக்குறீங்க, தசமா கொடுத்துருக்குறீங்க, ஜெபிச்சிருக்கிறீங்க, உபவாசம் பண்ணியிருக்கிறீங்க, வசனத்தை கேட்டிருக்கிறீங்க, வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, செயல்பட்டிருக்கிறீங்க. இதனுடைய விளைவுகள் எப்படி இருந்துச்சு, என்னுடைய விளைவுகள் எப்படி இருந்துச்சு, என்னுடைய பிரதிபலன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் என்ன செஞ்சு பார்க்கணும்? நம்மளை நாமே நிதானித்து பார்த்தா தான் வரக்கூடிய வருடத்திலேயாவது நம்ம இன்னும் சரிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஏதோ நானும் போனேன், ஏதோ சபைக்கு போனேன், ஏதோ ஒரு ஜெபம் பண்ணாங்க, ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாங்க, ஏதோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பழைய நிலைமையிலே நாம் இருந்தோமானால் அது நமக்கு நல்லதாக இருக்காது என்பது ஆண்டவருடைய ஆழமான விருப்பம் என்பதை கடந்த வாரங்களிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உபவாச ஜெபத்திலே வந்தவங்களுக்கு தெரியும். அப்படி உபவாச ஜெபத்துக்கு வந்தபோது நாங்கள் கவனிக்கும் போது கர்த்தர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் கவனித்து பார்த்தோம். அதை நேற்றுக்கு முன்னாள் கர்த்தர் தீர்க்கமாக சொன்னால், உன்னை பழைய நிலைமையில் நான் விட மாட்டேன், உன்னை பழைய நிலைமையில் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன் அப்படின்னு கர்த்தர் தீர்க்கமாக எங்களோடு கூட பேசினதை நாங்கள் உணர முடிகிறது. அதை கேட்டபடி நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? நமக்கு செய்வார். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாள், ஒரு நாள் என்னுடைய காரியம் வெளி ஊழியத்தை நிமித்தமாக நான் தவிர்க்க வேண்டியதாக போயிடுச்சு. ஒரு நாள் இல்லை, மீதி 6 நாள், இன்னையோட 6 நாளுமே நான் இருக்கிற 5 நாளுமே 5 விதமான வார்த்தைகளை எங்களுக்கு சொன்னதை நான் என்ன செய்ய முடிந்தது? ஆழமாய் தேவ சமூகத்தில் கவனிக்க முடிந்தது. அப்படின்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்முடைய பழைய நிலைமையில கர்த்தர் நம்ம இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய ஆழமான விருப்பம். அதனால் 2026 பழைய 2025 இருந்ததை போல நாம் இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் கர்த்தர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு இடையில உங்களுக்கு ஒருவேளை நேரில் நீங்கள் வர முடியலனாலும், உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வர முடியவில்லை என்றாலும், இல்லை வேணும்னே நீங்கள் தவிர்த்திருந்தாலும் அதை கர்த்தர் தான் பார்க்கணும். இடையில நம்ம செல்ல அந்த சேனலையாவது வரும்,
அப்போவாது என்ன செய்யுங்க, அதை கவனித்து பார்த்து சரிப்படுத்த வேண்டியதெல்லாம் நாம் சரிப்படுத்தினோம்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருப்போமானால் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு சகாயம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்கும் என்று வருடத்தின் துவக்கத்திலிருந்தே பல வாரங்கள் நாம் கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆபிரகாமின் சந்ததியாக நாங்கள் மாறிவிட்டோம் என்று உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லுது? இஸ்மவேலும் ஆபிரகாமின் சந்ததி தான், ஈசாக்கும் ஆபிரகாமின் சந்ததி தான், கேத்துராளின் பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததி தான். ஆனால் எல்லாரையும் தேவன் என்ன செய்ய விரும்பலை? இஸ்மவேலையும் தேவன் பெரிய லெவலில் ஆஸ்வதிக்க விரும்பலை, கேத்துராளின் பிள்ளைகளையும் ஆண்டவர் அதிகமாக ஆஸ்வதிக்க விரும்பலை. ஆனால் ஈசாக்கு மட்டும் என்ன செய்கிறான்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கின் கையில் கொடுத்து அவனை ஆஸ்வதிக்கிறதை பார்க்க முடியுது. ஏன்னாக்க அந்த சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. ஏன்னா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றார். அப்போ ஆபிரகாமின் சந்ததி யாரு? இஸ்மவேல் அல்ல, கேத்ரோனின் பிள்ளைகள் அல்ல, ஈசாக்கு. அதை தான் புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்குது இல்லையா? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றார் என்று அந்த சந்ததி ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை ஆரம்பிக்கும் போது ஆபிரகாமின் சந்ததி இஸ்மவேல் என்று சொல்லப்படவில்லை, ஆபிரகாமின் சந்ததி கேத்ரோனின் பிள்ளைகள் என்று சொல்லப்படவில்லை, ஆபிரகாமின் சந்ததி ஈசாக் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஈசாக்கின் வம்சமாக நாம் இருந்திருப்போமானால், ஆபிரகாமின் சந்ததியாக இருந்திருப்போமானால் கட்டாயமாக நமக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கணும்? சகாயம் செய்திருக்கணும். நம்மளை பலப்படுத்தி நமக்கு சகாயம், ஒரு பலவீனமான நேரத்தில் நம்மளை தேவன் பலப்படுத்தியிருக்கணும். பலப்படுத்ததை நிறுத்தி விடாமல் அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சிருக்கணும்? சகாயம் பண்ணியிருக்கணும். அதை இன்னொரு மாநில சொல்ல வேண்டுமானால் அர்த்தர் படிப்படியாக நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கணும். ஏதோ ஒன்று செஞ்ச போதும் அப்படின்னு விடாமல் இப்போ செய்கிறாரு, பலப்படுத்துகிறாரு, அதோட விடலை, சகாயம் பண்ணுறா, பலப்படுத்துகிறா, சகாயம் பண்ணுறா. அப்போ கொடுத்த ஏதோ ஒன்றில் தேவன் என்ன செய்ய விரும்பலை? திருப்தியாக விரும்பலை. நம்மளை ஆசீர்வதிச்சதில் திருப்தியாக விரும்பலை. என்ன செய்ய விரும்புகிறா? இன்னும் ஆசீர்வதிக்கணும், இன்னும் ஆசீர்வதிக்கணும், இன்னும் ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? என்ன செய்ய விரும்புகிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கணும் என்ன செய்கிறாரு? இருக்க விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதித்து கொண்டே இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்குமானா கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு தொடர்ச்சியாக நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும், ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஜனவரி மாதம் ஆசீர்வதித்தேன் அது போதும், பிப்ரவரி மாதம் ஆசீர்வதித்தேன் அது போதும்னு விடாமல் ஜனவரி மாதம் ஆசீர்வதிக்க துவங்கினவர் டிசம்பர் இன்றைக்கு மட்டும் இல்லை 31 இரவு 11:59 வரைக்கும் நம்மளை என்ன செஞ்சு கொண்டே இருக்கணும்? ஆசீர்வதித்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஆபிரகாமின் சந்ததி கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆமென். அப்படி இதுவரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். நானும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். மற்றவங்களுக்கு தெரியாவிட்டாலும் என்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறது எனக்கு நன்றாக தெரிகிறது என்று சொல்லி எத்தனை நபர்கள் அப்படி சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியாது. அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருப்பீர்கள், உங்களுக்கு துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆமென். அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தொடர்ச்சியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பலத்துக்கு மேலே ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருக்க விரும்புகிறார். அப்படியெல்லாம் தேவன் கிடைக்கணும்னா நம்ம யாராக இருக்க வேண்டும்? ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு அடையாளம் என்ன என்பதை தான் நம்ம கவனிக்க ஆரம்பித்து கடந்த வாரம் வரை கவனித்தோம். கடந்த வாரம் சொல்லும்போது நம்ம கவனித்தோம். என்ன கவனித்தோம்? உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடாதது ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு. அப்போ உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஆபிரகாம் என்ன செய்யவில்லை? ஆண்டவரை தேடவில்லை. ஆண்டவரை தேட என்னதுக்கு 3 அடையாளத்தை சொல்லியிருந்தோம் இல்லையா? கொடுக்க வேண்டியவர்களுக்கு ஆபிரகாம் கொடுக்காம இல்லை. அப்போ கொடுக்க வேண்டியவர்களுக்கு நான் கொடுக்கிறது என்ன அடையாளம்? நான் அந்த உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நான் ஆண்டவரை தேடவில்லை என்று அடையாளம். நம்ம 2வது சொன்னோம், நான் கொடுத்தவர்களுக்கும் எனக்கு திரும்ப கொடுக்கும் போது அதை என்ன செய்கிறேன்? நான் தவிர்க்கிறேன், நான் தட்டுதல் பண்ணி விடுகிறேன். இது என்ன அடையாளம்? நான் உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடவில்லை என்பதற்கான 2வது அடையாளம். 3வது சொன்னோம், எனக்கு இதுவரைக்கும் எதுவுமே செய்யாதவர்களுக்கு கூட நான் என்ன செய்கிறேன்? நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் என்று 3வது அடையாளத்தையும் சொல்லி நாம் ஜெபித்தோம். ஆமென். இந்த 3 அடையாளமும் எத்தனை பேருக்குள்ள வந்துச்சுன்னு இப்போ நான் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா பேசுகிறது தேவன், கேட்கறது நான். கேட்ட மாத்திரத்தில் மனமாற்றம் ஏற்படுமானால் அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு என்ன இல்லை? தடை இல்லை என்று சொல்லி நான் நேற்றைக்கும் நாங்கள் கவனித்து நாங்கள் அனுப்பினோம். ஆமென்.
எப்படி கவனிக்கிறோம்? ஸோ தேவன் நம்ம என்ன செய்ய விரும்புகிறா? நம்ம ஆஸ்தியை கொள்ளை கொண்டு போகக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். அது விருப்பம் இருக்குன்னா நம்ம ஆபிரகாம் சந்ததியாகவே இருக்க வேண்டும் என்று அந்த வார செய்தியோடு கூட அதையும் சம்பந்தப்பட்டு நாங்கள் ஜெபித்து அனுப்பினோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறது என்னை பற்றி எனக்கு தெரிய வேண்டும், என்னை பற்றி எனக்கு தெரிய வேண்டும், உங்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும். அந்த எல்லைக்குள் நான் வந்து விடுவேன். ஆனால் நிச்சயமாக தேவன் என்னை ஆசீர்வதிக்க தடையே கிடையாது. அப்போ ஆபிரகாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா அதிகமாக பேசாது. ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்குன்னா அதிகமாக பேசாது. அதிகமாக இப்போ பேசுங்க சரியா, அப்புறமா பேசாதீங்க, இப்போ பேசுங்க சரியா. ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யாது? அதிகமாக பேசாது. எந்த அளவுக்கு வார்த்தைகளை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை குறைக்கிறது ஆபிரகாமின் சந்ததி என்று இந்த நாட்களே சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். ஆதியாகமம் 12, 18, 19. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன்னுடைய மனைவி என்று அறிவிக்காமல் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று என்னிடம் சொன்னது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். இத்தனை கேள்விகளை ஆபிரகாம் இடத்துல பார்வோன் முன்வைக்கிறான். என்ன முன்வைக்கிறான்? திரும்ப வாசிக்கலாம். எனக்கு அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்த என்ற முதல் கேள்வி இல்லையா? இந்த முதல் கேள்விக்கு ஆபிரகாம் என்ன செய்வே இல்லை, பதில் சொல்லவே இல்லை. நம்ம ரெண்டாவது கேள்வி, இவள் உன மனைவி என்று எனக்கு ஏன் சொல்லாம போயிட்ட அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு என்ன செய்யல, பதில் சொல்லல. மூணாவது, இவன் சகோதரி எனக்கு ஏன் சொன்னது அப்படின்னு கேட்கிறான். இதற்கும் பதில் சொல்ல. கொண்டிருப்பேனே என்ற கேள்விக்கு என்ன செய்யல, பதில் சொல்ல. ஆக மொத்தம் பார்வோன் கேட்ட ஒரு வார்த்தைக்கு கூட அப்புறம் என்ன செய்யவே இல்லை, பதில் சொல்லவே இல்லை. அப்போ ஆபிரகாம் என்ன செய்யல, அதிகமாக ஆண்டவரிடம் பேசவே இல்லை. இந்த வசனத்தை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு வசனம் ஒரு கேள்விக்குறியாக வரணும் சரியா. ஆதியாகமம் 18 ஆபிரகாம் எவ்வளோ பேசுறான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரணும் இல்லையா. ஆண்டவரிடத்துல உங்களுக்கு கோபம் வரக்கூடாது, உங்களுக்கு இப்படி பண்ணிடக்கூடாது. 50 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 45 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, 40 பேர் இருந்தால் அழிப்பீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லையா. எங்கே பேசணுமோ, எப்படி பேசணுமோ, எதுக்கு பேசணுமோ அங்கே பேசினார், அப்போ பேசினார், அப்படி பேசினார். ஆனால் பேசக்கூடாத இடத்துல அப்புறம் என்ன செய்யவே இல்லை, பேசவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத நபரிடத்துல தேவையில்லாத காரியத்தை பற்றி ஆபிரகாம் என்ன செய்யவே இல்லை, பேசவே இல்லை. அப்போ 3 காரியத்தில் பேசாமல் இருக்கணும் என்பது தேவனுடைய சித்தம் என்று பிறகு நான் சொல்ல போகிறேன். ஆமென். ஆபிரகாம் பேசாமல் இருந்ததுக்கான 3 அடையாளம், இந்த 3 நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்கணும். அப்படி இருந்தால் நாம் யாராக இருக்க முடியும், ஆபிரகாமின் சந்ததி கட்டாயமாக அதிகமாக பேசாது. ஆபிரகாம் அதிகமாக பேசா. இந்த முதல் கேள்விக்கு எத்தனை பேர் பதில் சொல்லாமல் இருக்க முடியும்? என்ன முதல் கேள்வி, நீ ஏன் எனக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு ஒரு முதல் கேள்வி இல்லையா. இதே கேள்வியை நம்ம வீட்டில் உள்ளவங்க யாராவது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எத்தனை பேர் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக காமனாக இருப்பீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டால் எவ்வளோ பேர் பதில் சொல்லுவீங்கன்னு தெரியாது இல்லையா. அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, அது கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சுட்டுப்போம் இல்லையா. என்ன கேள்விக்கு, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டிருந்தா, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு யாராவது கேட்டிருந்தாக்க இங்கே எப்படி பதில் சொன்னீங்க, இதுக்கு எத்தனை பதில் நம்மகிட்ட வந்துச்சு, ஒரே பதிலை முடிச்சிங்களா, இல்லை இதுக்கு ஏகப்பட்ட பதிலை அடுக்கடுக்கா அடுக்கினீங்களான்னு கேட்டால் உங்களுக்கு தான் பதில் தெரியும், எனக்கு பதில் தெரியாது இல்லையா. இப்போ இந்த ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யாது, அதிகமாக பேசாது. எந்த அளவுக்கு பேச்சை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேச்சை பேச வேண்டிய இடத்துல குறைங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. எங்க பேசுங்க, ஜெபத்துல நல்லா பேசுங்க, ஜெபத்துல நல்லா பேசுங்க சரியா. ஜெபத்துல
அது எந்த ஜெபத்தில்? தனி ஜெபத்தில் நிறைய பேசுங்க. ஆனால் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறீங்க இல்லையா, ஒரு ஜெப குறிப்பெடுத்து 3 மணி நேரம் நீயே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன்னா அடுத்த என்ன செய்ய முடியாது? ஜெபிக்கவே முடியாது இல்லையா? அப்ப ஜெபத்தில் எந்த ஜெபத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், எந்த ஜெபத்துக்கு எப்படி ஜெபிக்கணும் யாருக்கு தெரியணும்? இப்போ ஆபிரகாம் நிறைய பேசி ஜெபிச்சாரு. இது எந்த ஜெபம்? தனி ஜெபம் இல்லையா? அது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள ஜெபம், அப்படிதானா? அப்போ நீங்களும் ஆண்டவரை உட்கார்ந்தா ஒரு நாள் முழுசு கூட காலையில் 6 மணியில் உட்காந்து நைட்டு 6 மணி வரையும் என்ன பண்ணினே இருங்க, நீங்கள் பேசிட்டே இருங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதே ஆபிரகாம் எல்லாருக்கும் முன்னாடி ஜெபிக்கும் போது அவர் என்ன ஜெபிச்சார்னு கூட தெரியாது இல்லையா? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கவும் ஆபிரகாம் ஜெபிக்கிறாரா? அங்க ஆபிரகாம் என்ன செய்யறார்? ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 20 கடைசி வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் ஜெபத்துக்கு கொடுத்த பதில் அதிகமா இருக்குது. ஆனா ஜெபிச்ச ஜெபத்தையே காணோம். அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறாரா? இந்த ஜெபத்துக்கு கொடுத்த பதில் அதிகமா இருக்கு இல்லையா? அபிமெலேக்குக்கு அந்த ஜெபத்தை ஆண்டவர் வேண்டிக் முடிஞ்சிச்சு இல்லையா? அடுத்த வார்த்தையிலிருந்து அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி. அப்ப பதில் பெருசா இருக்கு, ஜெபமே காணோம் இல்லையா? ஜெபிச்சான்னு சொல்லப்படுறதுக்கே தவிர அப்ப அதனால நாங்க என்ன செஞ்சோம், அந்த மாதிரி நாங்களும் ஜெபிச்சோம் அப்படி சொல்லாதீங்க. அப்ப ஜெபித்தார் இல்லையா? அப்ப அதை ஜெபித்தது யார் கேட்டிருக்குது? அதனால நாங்க ஜெபிச்சது ஆண்டவர் கேட்கணும் கேட்டுறாதீங்க. அப்ப எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது மற்றவங்களுக்கு கேட்குமா? ஆனா அந்த ஜெபம் எவ்வளவு ஜெபம்? ரொம்ப சுருக்கமான ஜெபம். ஆனா பதில் எப்படி இருக்குது? நீண்ட பதிலை கொண்டு வருது இல்லையா? இது எப்ப ஜெபிக்கிற ஜெபம்? எல்லாருக்கும் முன்னால ஜெபிக்கிற ஜெபம். எல்லாருக்கும் முன்னால ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இங்க தொடங்கி ஆங்காங்க வரைக்கும் போயிடக்கூடாது. எதுக்கு ஜெபிக்கிறீங்க, என்ன ஜெபிக்கிறீங்க, இந்த ஜெபத்தின் மைய கருத்து என்ன, அதோட ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் பிதாவின்னு முடிக்கணும். ஆமென். நிறைய பேருக்கு சங்கடமா இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கோங்க சரியா? ஏன்னாக்க தனி ஜெபம் வேற, பொதுவாக குழுவில் ஜெபிக்கிற ஜெபம் வேற. எல்லா ஜெபத்தையும் ஒரே மாதிரி என்ன செய்யக்கூடாது. அப்ப எந்த இடத்துல நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்க என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாருக்கும் பயங்கர பசி, மணி 2:30 மணி இல்லையா? எல்லாருக்கும் பயங்கரமான பசியில் இருக்கிறாங்க. ஒரு ஆளை சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னா அவங்க எப்படி ஜெபிக்கணும்? எல்லாருக்கும் எப்படி இருக்குது? ஜெபிக்கலாம் கூட சாப்பிட்றலாமான்ற அளவுக்கு பயங்கர பசியில் இருக்கிறாங்க இல்லையா? அந்த நேரத்தில் தம்பி சாப்பாடு ஜெபம் பண்ணப்பா அப்படின்னா, ஆண்டவரே எங்க செங்கத்தை ரட்சிங்கப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது. செங்கத்தில் 44 பஞ்சாயத்தும் புதுப்பாளையம் 30 அது சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன் சரியா? அவன் ஜெபித்தது சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். இப்படி ஆரம்பிச்சு அந்த துறை இந்த துறை அப்படி இதெல்லாம் ரட்சிங்கப்பா அப்படின்ட்டு கடைசியாக ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தை பிதாவேன்னா இருக்கிறோம் பசி வெறியில் உன்னை போட்டே தள்ளி முடிச்சிருமா. அந்த மாதிரி ஜெபிக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி ஜெபிக்கக்கூடாது. அப்போ எந்த நேரத்தில் எப்படி ஜெபிக்கணுமோ, எந்த இடத்துல எவ்வளவு ஜெபிக்குமோ அந்த ஜெபத்தின் அவசியத்தை புரிஞ்சுக்கணும், அந்த ஜெபத்தின் அவசரத்தை புரிஞ்சுக்கணும், அந்த ஜெபத்தின் தேவையை புரிஞ்சுக்கணும். அதற்கு ஏற்றாற்போல் நாம் ஜெபித்தா நாம் ஜெபத்தில் வளர்கிறோம் என்பது மற்றவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆமென். அரைச்சவை திரும்ப என்ன செய்யக்கூடாது. இந்த ஜெபத்து வரும்போது இயேசுவே 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 அப்படின்னீங்கன்னா அது நல்ல ஜெபம் இல்லை இல்லையா? பிதாவை நோக்கி ஜெபத்தை ஏறெடுக்கணும், பிதாவை நோக்கி ஜெபத்தை ஏறெடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். பிதாவை நோக்கி ஆரம்பிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை துவங்கணும். ஜெபத்துடைய மைய கருத்து எதுக்கு நீ ஜெபிக்க போறன்றது உனக்கும் தெரியணும், ஜெபத்தை கேட்குற எங்களுக்கும் தெரியணும். இன்னைக்கு நிறைய ஜெபிக்குவோம், எதுக்கு ஜெபிச்சாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது, எதுக்கு ஜோமனாலும் கேட்குறவங்களுக்கும் தெரியாது இல்லையா? ஜெபிக்கிறவங்க கூட்டு தம்பி நீ எதுக்குடா ஜோமன அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லணும்? இன்ன குறிப்புக்காக நாங்கள் ஜெபிச்சோம் அப்படின்னு அவனுக்கு தெரியணும் இல்லையா? ரெண்டாவது என்ன? ஜெபத்தை கேட்குறோம், ஓ இந்த காரியத்தை என்ன செய்கிறாங்க ஜெபிக்கிறாங்கன்றது கேட்குறவனுக்கும் தெரியணும். இதை ரெண்டையும் விட்டுட்டு ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபம் என்ன ஜெபிக்கிறான்னு தெரியல, கேட்குறவன ஜெபத்தை என்ன ஜெபிச்சான்னு புரியலன்னா இது உபயோகமற்ற ஜெபம், பிரயோஜனமற்ற ஜெபம்.
ஆமென். அப்ப ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அனுப்பக்கூடாது. ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை நான் சொல்ல இயேசுவே சொல்றார், எனது உங்கள் ஜெபங்களில் வீண் வார்த்தைகளை அனுப்பாதீங்க. பரிசை நினைக்க மாதிரி நிறைய நேரம் ஜோமனத கதை ஜெபத்தை கேட்பார்னு நினைச்சிடாத. அதனால ஜெபத்தை சுருக்கி என்ன பண்ணிடாத. ஒருத்தன் வியாதி உள்ளவனா இருக்கிறான், தம்பி உனக்கு ஜோம் பண்ற அப்படின்னா அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்து என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆகமத்தில் எதுக்கு ஜெபம் பண்ணாலும் யாருக்கும் இந்த மாதிரி ஜெபத்தை எல்லாம் விட்டுட்டு ஜெபத்தில் சரியான வளர்ச்சிகள் நமக்கு இருக்க வேண்டும். எதுக்கு ஜெபிக்கிறோம், என்ன மைய கருத்து, இதுக்கு விரோதம் போராடுற வல்லமைகள் அழிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆரம்பிக்கிறதும் இயேசுவின் நாமத்தை ஆரம்பிக்கணும், முடிக்கும் போதும் இயேசுவின் நாமத்தில் முடிக்கணும். ஜெபத்தை எந்த நாமத்தை ஆரம்பிக்கணும்? இயேசுவின் நாமத்தில் ஆரம்பிக்கணும். ஆமென். ஜெபத்தை முடிக்கும் போது எந்த நாமத்தில் முடிக்கணும்? இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்னு ஜெபத்தை முடிக்கணும். ஆமென். எல்லா ஜெபத்தும் அல்ல, யுத்த ஜெபங்கள் இதுக்கு விதிவிலக்கு. எதுக்கு? நைட்டில் ஒரு 12 மணிக்கு ஒரு தூக்கம் இருக்கிறீங்கன்னு வச்சியா, ஏதோ ஒரு ஏதோ ஒன்று தாக்க வரத போல இருக்குது, அந்த நேரத்தை எழுவி உட்காந்து அப்படின்னு நினைக்கலாம், அதை அவன் அடித்து முடிச்சுட்டு போயிட்டேருவான் இல்லையா? அப்போ அந்த என்ன சொன்னோம், அப்படி எழுந்த உடனே இயேசுவின் நாமத்தில் அப்படி போயிடணும். இது யுத்த ஜெபம். இது என்ன ஜெபம்? அப்போ யுத்த ஜெபங்கள் வேற, தனியாக ஜெபிக்கிற ஜெபம் வேற, குழு ஜெபிக்கிற ஜெபம் வேற. இதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். அப்போ இந்த அப்போ ஆபிரகாம் எப்படி எப்படி ஜெபிச்சார்? ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது அவர் என்ன ஜெபிச்சார்னு கூட அந்த அளவுக்கு ஜெபத்தை என்ன பண்றா, சுருக்கி ஜெபிக்கிறார் இல்லையா? ஆனா ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது என்ன செய்யறாரு, ஒரு முழு அதிகாரத்தையும் பிடிச்சிக்கினார் இல்லையா? ஒரு முழு அதிகாரத்தையும் 18ஆம் அதிகாரம் பிடிச்சார். பார்த்தீங்களா? என்ன செய்வே இல்லை, வேற யாருக்கும் ஜெபிக்க விடலை. எப்போ? 18ஆம் அதிகாரத்தில். ஆனால் 20ஆம் அதிகாரம் ஜெபிச்சார். பார்த்தியா? அவர் என்ன ஜெபிச்சாருன்னே தெரியல. என்ன பண்ணிட்டார்? ஜெபம். ஆகமத்து என்ன, நம்ம ஜெபம் கேட்டு நம்ம ஜெபத்துக்கு பதில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆமென். அப்போ ஜெபத்தில் பேசணும். எங்கே பேசக்கூடாது? மனுஷங்கிட்ட பேசக்கூடாது. இன்னொரு பாயிண்டில் சொன்னால் தேவனிடத்தில் பேசணும், மனுஷங்கிட்ட என்ன செய்யணும்? அதை இன்னொரு பாயிண்டில் சொன்ன வச்சுக்கோங்க, மனுஷங்கிட்ட பேசுகிறவன் தேவங்கிட்ட பேச மாட்டாங்க. தேவனிடத்துல பேசுறவங்க மனுஷங்கிட்ட பேச மாட்டாங்க. பக்கத்தை கைப்பிடிச்சுக்க. நீங்க எந்த கேட்டகிரி? தேவனிடத்துல பேசுனீங்கன்னா மனுஷங்கிட்ட என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க பேசவே விரும்ப மாட்டீங்க, பேசவும் மாட்டீங்க இல்லையா? ஆனா மனுஷங்கிட்ட நிறைய பேசுனீங்கன்னா தேவனிடத்துல பேசவே மாட்டீங்க. நீங்க எந்த கேட்டகிரி? அப்ப ஏன் என்னால ஜெபிக்க முடியல? ஜெபிக்க முடியாத போறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? மனுஷங்கிட்ட நிறைய பேசுறேன். மனுஷங்கிட்ட போன் எடுத்து காதல வச்சா அந்த போதும் அது சூடியரு டமானு சத்தம் கிடைச்சு இல்லையா, அந்த மாதிரி டமானு வெடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணினே இருக்கிறோம். அது பேசுறோம் பேசுறோம் பேச, அதை என்னதான் பேசணும், அது கூட்டி கழிச்சு பார்த்தா உப்பு சப்பே இருக்காது. உப்பு சப்பே இருக்காது இல்லையா? அப்படி நிறைய குடும்பம் கெட்டது இந்த போன்ல தான். நிறைய குடும்பங்கள் கெட்டது எதில் தான்? இந்த போன்ல தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த போனை குறைக்கிறது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. யாருடைய கருத்து? என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எதை? போன்ல நீங்க பேசுறத ரொம்ப குறைக்கிறது தனிப்பட்ட கருத்து. நீங்க அதை தேவ கருத்து எடுத்துனாலும் எனக்கு ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. பைபிள் அப்படிதான் சொல்லுது இல்லையா? அப்போ மனுஷனிடத்துல பேசுறவன் யார்கிட்ட பேச மாட்டான்? தேவனிடத்துல பேசவே மாட்டாங்க. அப்ப தேவனிடத்துல பேசுறதா என்னது? ஜெபம் இல்லையா? ஏன்னா இங்க தான் மொத்தமா கொட்டி தீர்த்துடுச்சுல, அங்க போய் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. இப்ப அங்க பேசுறவன் இங்க பேசவே முடியாது. நீங்க எங்க பேசுறீங்கன்றத பாருங்க. இப்ப ஆபிரகாம் யாரு? இத்தனை கேள்வி கேட்கிறார். இத்தனை கேள்வி கட்டாயமா பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற கேள்வியை கேட்கிறார். ஆனா ஆபிரகாம் என்ன செய்வே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. ஏன்னாக்க அவர் எங்க வாயை திறப்பா? தேவனிடத்துல வாயை திறப்பா, மனுஷங்கிட்ட வாயை திறக்கவே மாட்டார் என்பது ஆபிரகாமுடைய வாழ்க்கை. இதே போல நானும் ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொன்னா எங்க பேசுவோம்? ஆண்டவர்கிட்ட பேசுவோம், அடுத்தவங்க கிட்ட பேசவே மாட்டோம் இல்லையா? அதனால வீட்டுக்காரர்கிட்ட பேசாத போங்க அப்படின்னு நான் சொல்லலை. பேசுங்க, தேவைக்கு பேசுங்க. தேவைக்கு சும்மா கேட்டேன். என்ன கேட்டேன்? என்னமா போன் பண்ணிக்க? சும்மா பண்ண. என்ன பண்ண? இல்லை வாயில் வரமாட்டிருக்கு. என்ன திடீர்னு போன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு அவன் அப்படி பதறி கேட்டா, சும்மா பண்ண. என்ன பண்ண? அந்த சும்மா பண்றதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு அவசியமானா பேசுங்க இல்லையா? அவசியமானா பேசுங்க, அவசரமானா பேசுங்க. பேசணும். அதனால பேச வேணாம்னு சொல்லலை. எப்படி சொல்றது? கோச்சிக்க மாட்டீங்க தானே?
நீங்கள் கோச்சினாலும் பிரச்சனை, அதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம்? ஆக மொத்தம் கோச்சிக்கப்பட விடப்போகிறோம். இல்லை, விட மாட்டேன். ஆனால் கோச்சிக்காதீங்க இல்லையா? என்ன பண்ணிக்காதீங்க? கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச என்ன பண்ணுங்க, குறைச்சிடுங்க. இது ஆபிரகாம் சந்ததிக்கு அடையாளம். சரி, ஆபிரகாம் சந்ததி தான் அப்படி இருக்குன்னா இயேசுவின் சந்ததி அப்படிதான் இல்லையா? இயேசுவின் சந்ததியும் அப்படிதான் இல்லையா? லூக்கா 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுகையில் வேத பாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் அகப்படுத்த வேண்டும் என்பதற்காக உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசவும் அவரை ஏவினார்கள். அவர் என்ன செய்யறாங்க? ஆனா ஏவினார்கள் சொல்லதை தவிர அவர் பேசினார்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன செய்யவே இல்லை? பேசினார்னு சொல்லவே இல்லை இல்லையா? இயேசுவை பற்றி அநேகர் என்ன செய்யறாங்க? இவர் நிறைய என்ன செய்யட்டும், பேசட்டும். அப்ப இயேசுவையே நிறைய பேச ஏவுவாங்கன்னா நம்மளை பேச ஏவுவாங்களா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. இயேசுவையே நிறைய பேசுறதுக்கு அநேக காரியங்களை குறித்து பேச இல்லையா? நிறைய காரியத்தை குறித்து பேச ஏவனாங்களா? யார? இயேசுநாதனையே ஏவனா. நம்மையே ஏவுவாங்களா? கையை விட்டுறாதீங்க. இயேசுநாதர் ஜெயிச்சிட்டாரு. எப்படி ஆயிட்டாரு? சைலண்ட் ஆயிட்டார் இல்லையா? என்ன ஆயிட்டாரு? நீங்களும் என்ன ஆயிடுங்க? அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் என்னவா ஆயிடுங்க? யாரோ சொல்றாங்க பேசுறதே அவங்க தானே. எப்படி சொல்றது? பேசுறதே அவங்க தானே. அவங்க எப்படி சொல்றது? அதனால தான் சொல்றேன். அப்படி சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? இயேசுநாதரே அமைதியா இருந்தார்னா நீங்க என்னவா இருங்க? அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க எந்த சந்ததி? ஒன்னு இயேசுவின் சந்ததி, இல்ல ஆபிரகாமின் சந்ததி இல்லையா? இந்த இயேசு என்ன செஞ்சா? நைட்ல யாரும் தூங்க விட மாட்டார், பேச சொல்லுவார் இல்லையா? கெத்செமனேக்கே போனாரா? சீசரெல்லாம் நைட்டு 12:30 மணி என்ன செஞ்சிச்சு? அப்படியே தூக்கம் சொக்கி விழுந்தாங்க இல்லையா? தூக்கம் அப்படியே சொக்கி விழுந்துட்டான். ஆனா அந்த போய் உடனே எழுப்பா, தம்பி எழுப்பா, என்ன பண்ணு, ஜோம் பண்ணுப்பா, தம்பி என்ன பண்ணு, ஜோம் பண்ணுப்பா. எத்தனை முறை? ஒரு முறைக்கு 3 முறை போய் ஜோம் பண்ண சொல்லிட்டார் இல்லையா? அப்ப இயேசு எப்ப பேசுவாரு? நைட்ல கூட பேசுவார். யார்கிட்ட தான் பேசுவாரு? மனுஷங்கிட்ட பேச மாட்டா. யார்கிட்ட தான் பேசுவாரு? தேவனிடத்துல மட்டும் தான் பேசுவார் இல்லையா? அதிகாலையில இருட்டோட யார்கிட்ட பேசினாரு? இயேசு யார்கிட்ட பேசினா? தேவனிட்ட பேசினார் இல்லையா? யாரும் அதிகாலையில பார்த்தா செல்போன்ல யாரும் பேசல இல்லையா? எங்க பேசல? சில பேர் பார்த்தா அதிகாலையில் பார்த்தாங்க 4 மணிக்கு ஃபோன் ரிங்கு வரும். எனக்கு ஆசையாக இருக்கும். என்னது, இவ்வளோ நேரத்துக்கு இந்த மகா பெரிய பரிசுத்தவானுக்கு யாரையா ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கு இல்லை ஃபோன். அப்போ மணி அடிக்கல எங்க 4 மணி 4:30 மணிக்கு சில பரிசுத்தவான்களுக்கு, சில பரிசுத்த வாட்டிகளுக்கு ஃபோன் அடிக்கும் தானே? ரிங்கு சவுண்டு கேட்கும் தானே? அவன் சிரிக்கிறான். ஏன்னா அவனுக்கு கேட்குது தினமும். அதனால அவனை தூங்க விட மாட்டேங்கிறோம். அதனால அவனுக்கு சிரிக்கிறான். என்ன செய்ய எடுக்க? அப்படிதான் கேட்குதுடா இல்லையா? அப்படி நிறைய பேருக்கு வரும் இல்லையா? அப்படி வரும்போது எனக்கு ஒரே ஆசை, இது போல பெரிய பரிசுத்தவானுக்கு இந்த 4:30 மணிக்கு எந்த பரிசுத்தவான் ஃபோன் பண்ணானோ தெரியலையேப்பா அப்படின்னு ஒரு பெரிய ஆசையா இருக்கும் இல்லையா? 4:30 மணிக்கு இயேசு போன்ல பேசல, 4:30 மணிக்கு இயேசு தேவனோட பேசினார். ஆமே. அப்ப தேவனோட அவர் பேசுறதுனால அவர் யார் கூட பேசல? சீசனை வந்து கிட்ட ஒரே வார்த்தை முடிச்சா, நான் அடுத்த ஊருக்கு போன சைலண்ட் அப்படின்ட்டார். அடுத்த ஊருக்கு நான் போன சைலண்ட் அப்படின்ட்டார். மறு பேச்சே கிடையாது. அப்ப இயேசு எந்த சந்ததி? அது ஆபிரகாமின் சந்ததி எடுத்துக்கிட்டாலும் அதிகமா பேசல, அது இயேசுவின் சந்ததி எடுத்துக்கிட்டாலும் அதிகமா பேசல. அப்ப ஆபிரகாமும் அதிகமா பேசல, இயேசுநாதரும் அதிகமா பேசல. இயேசு எங்க பேசுவா? ஒன்னு பிரசங்கத்துல பேசுவா, இல்ல ஜெபத்துல பேசுவார். ஆமே. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, நீங்க பேச விரும்பினீங்கன்னா ஒன்னு ஜெபத்துல பேசுங்க, இல்ல பிரசங்கம் பண்ணுங்க. இதை 2 விட்டு பேசக்கூடாது. இதை 2 விட்டு பேசவே. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஆபிரகாமின் சந்ததி. இல்லன்னா எனக்கு தெரியல, நீங்க பதில் சொல்லுங்க சரியா? ஒன்னு பேச, அதில் பேசு, ஜெபத்துல பேசு இல்லையா? ஜெபத்துல திட்டத்தோட அன்னிப்பா திட்டத்தோட
என்ன பண்ணு, அந்நிய பாஷை என்ன பண்ணிடு, திட்டிடு. சரியா? ஆக மொத்தம் என்ன, அப்படி பேசலாம். இது எந்த சந்ததி? ஆபிரகாம் சகோதரர்களுக்கு கழுத்தோட இருக்கு, வேற வழி கிடையாது. கத்த சொன்னா நான் சொல்றேன். சரியா? நானும் ஆண்டவரை எப்படி பேசினா, நிறைய பேர் சிலுவை எடுத்துருவாங்க, சிலுவையை கையில தூக்கிட்டு வருவாங்க. என்ன செய்ய, அடைஞ்சாலும் பரவாயில்ல, பேசுனா நான் பேசுறேன். சரியா? ஆமென். யாரும் வரமாட்டிருக்கு. நிறைய சகோதரர் என்ன செய்வாங்க, ஆண்டவரே சிலுவை உங்களுக்கு ஒண்ணுதான், எனக்கு ஏகப்பட்ட சிலுவை வருவேன், என்ன செய்ய, அப்ப பரவாயில்ல, அரைஞ்சா கூட என்ன பண்ணு, நீ பேசுரு அப்படின்னா நான் தைரியமா பேசுறேன். ஆமா, ஏன்னா சொன்னது அவரு, அதனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆக மொத்தம் என்ன, மனுஷனோடு அதிகமா பேசுகிறவன் தேவனோடு பேசவே முடியாது, முடியவே முடியாது. வேணா நீ மனுஷனோட பேசுறதை குறைச்சு பாரு, தேவ ஜெபம் எப்படி இருக்குன்னு பாரு. இன்னைக்கு ஒரு டெஸ்டா எடுத்துன்னு கூட போனி, இன்னைக்கு ஒரு டெஸ்டாவே எடுத்துட்டு போ. சரி, இந்த வாரம் என்ன செஞ்சதான் பார்க்கலாம், இந்த பாவி சொல்லி இருக்கிறான், அதனால செஞ்சாது பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? சரி, கம்மன அமைதியாக இருந்து பார்க்கலாம். முடியாதுதான், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாவது தீர்மானம் எடுத்து மனுஷனோட பேசுறத நிறுத்தி பாருங்க. உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியல அப்படின்னு சும்மா ஜெபத்தை குறை சொல்ல வேண்டாம். அது மேல பிசாசு ஜெபிக்க என்ன செய்ய மாட்டேங்கிறான், அவனாக உனக்கு எனக்கு சம்மதம் இல்லை, என்னையாமா போய் இழுக்கிற அப்படின்னு அவன் கூப்பிடுவான். இல்லையா? நான் தான் அவன் கிட்ட என்ன செய்வே இல்லை, வரவே இல்லை. அது நீயே இருக்கிறப்ப நான் ஏன் அங்க வரணும்? சரியா? அப்படின்னா அவன் என்ன பண்றான், நம்ம கிட்ட வர்றதே இல்ல. இல்லையா? அது நான் ஏன் வரணும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதான் நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன்ல. அப்படி அவன் என்ன செய்யறதே கிடையாது. காலையில் அப்படிதான் சொன்னேன். அவன் நிறைய பேர் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறான். ட்ரெயின் பண்ணி நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு, அதனால அவனுக்கு பிரச்சனையே. நான் வரவேண்டிய சீசன் என்ன பண்ணிக்குமா, சீசன் வெளியே இருந்தா பரவாயில்ல, உள்ள இருக்கு, அதான் பிரச்சனை. சீசன் வெளியே இருந்தா, சீசனும் சிசி வெளியே இல்லை, உள்ள இருக்கிறாங்க. அது காலைல செய்தி முடிஞ்ச ஒரு நாள் போட சொல்றேன், கேளுங்க. இந்த வாரத்தில் ஒரு நாளைக்கு போடுங்க பார்க்கலாம். ஒரு நாள் மட்டும் போட்டுருங்க, அப்படியே போட்டுருங்க. மந்திரவாதின்னு ஆவினே போட்டு விட்டுருங்க. சரியா? என்ன ஆவி? மந்திரவாதின்னு ஆவி அப்படின்னு என்ன பண்ணுங்க, முடிஞ்சா போட்டு விடுங்க. நாளைக்கு நாள் மறுநாள் போட்டு விடுங்க, 2 நாளைக்கு கூட போட்டுருங்க. ஏன்னா அடுத்த நாள் போட்டாக்க புது வருஷத்தில் மந்திரவாதின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துடுவோம். அதனால போட்டுருங்க. கொஞ்சம் கேளுங்க, எந்த ஆவி மந்திரவாதின்னு ஆவி, அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, நிறைய முகம் அப்படியே ரோஸ் கலராக மாறிச்சு. சரி பரவாயில்ல, இப்பயாவது என்னவா மாறட்டும், சிகப்பாகட்டுமே. இல்லையா? இதுலயாவது என்ன ஆகட்டும். அது பேசும்போது நிறைய முகம் என்ன ஆச்சு, அப்படியே ரோஸ் கலராக மாறிச்சு. ரோஸ் எப்படி வருது, ஆளு என்ன மாதிரி இருந்தா கூட முகம் என்னவா மாறிச்சு, ரோஸ் கலரா மாறிச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம், என்னது இன்னைக்கு அது என்ன மாறுது, கலர் மாறுது, இதுலயாவது ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால அப்படி என்ன பண்ணுங்க பாருங்க. அப்ப பிசாசு எப்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் கையில் எடுத்து உருவாக்கி வச்சிருக்கிறான்றத கொஞ்சம் ஆழமாவே பேசியிருக்கோம். அப்ப தேவன் என்ன புரிஞ்சுக்கணும், மனுஷனோடு பேச விரும்புகிறவன், மனுஷனோட கூட பேசுகிறவன், அவன் தேவன் என்ன செய்யவே முடியாது, பேசவே முடியாது. மனுஷனோட பேசதை குறைச்சு பாருங்க, உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த நாளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை உன் ஜெப ஜீவிதத்தில் பார்க்க முடியும். ஆமே. அப்ப ஜெபிக்க ஆபிரகாம் சந்ததி எந்த சந்ததி, எவ்வளவோ பேசணும் அப்படி என்ன செய்யறாங்க. இப்ப இதுதான் பார்வன் சொல்றான், நீ ஏன் என்கிட்ட இப்படி சொன்ன, நீ இப்படி சொல்லி இருக்கிறியே, நீ இப்படி பண்ணி இருக்கிறியே, ஏகப்பட்ட கேள்வி கேட்டாலும் ஆபிரகாம் முடிவு பண்ணிட்டார். ஆஹா, பார்வன் என்ன செய்ய விரும்புறான், நம்மளை பேசுறதுக்கு நம்மளை ஏன் வரோம், நம்மளை பேசுறதுக்கு அவன் என்ன செய்யறான், தூண்டுறான். அப்ப நாம என்ன செய்யவே கூடாது, ஏ பேய் உனக்கே இவ்வளவு பேச தூண்டுனா நான் எப்படி இருப்பேன், நான் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்க, நான் அடையாளம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன், நான் என்ன செய்யவே மாட்டேன், வாயை திறக்கவே மாட்டேன்றதுல ஆபிரகாம் ரொம்ப கவனமா இருந்தார். ஆமென், ஆமென். அப்ப ஆபிரகாம் என்ன செய்யாது, பேசாது. இல்லையா? பேசுறது மட்டுமல்ல, பேசுறது கூட சொல்லாது, பேச வேணான்னு சொல்லதான் ஆபிரகாமின் ஆவி சொல்லும், ஆபிரகாமின் சந்ததி சொல்லும், இயேசுவின் சந்ததியும் சொல்லும். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மத்தேயு 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு சொல்றது, ஆண்டவராகிய இயேசு சொல்ற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷர்கள் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் நீ என்ன கொடுக்கணும். அப்போ ஒரு பயத்தை உருவாக்குறார். என்ன உருவாக்குறா, உன்னை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டேன், ஏன் நான் பேசக்கூடாது அப்படின்னு கேட்பேன். இல்லையா? ஏன் பேசினா என்ன தப்பு அப்படின்னு கேட்பேன், பேசினா என்ன பாவம் அப்படின்னு கேட்பேன். இல்லையா? இப்போ கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா, ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. இல்லையா? அதான் இயேசு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியே சொல்றார். என்ன சொல்றார், மனுஷர் பேசும். மத்தேயு 12:36, மத்தேயு 12:36 வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து உங்க காதுக்கு நீங்க கேட்கிற மாதிரி படிக்கணும். சரியா? நீங்க படிக்கிறது
நீங்க படிக்கிறது உங்க காதுக்கு கேட்குற மாதிரி என்ன செய்யணும்? நீங்க பைபிள் திறக்கணும். அப்புறம் கேட்பேன், இஸ்ரவேல் ஏன் பைபிள் திறக்கணும் கேட்பேன். அவங்க இல்லை அப்படி கேட்கணும்னு சொன்னேன். சரியா? ஏன் பைபிள் நீ திறக்கலை அப்படின்னு கேட்பேன். அதனால நீங்க திறக்கிறீங்களான்னு எனக்கு இங்கிருந்தே தெரியும். நீங்க திறக்கிறீங்களான்னு என்ன செய்ய எனக்கு இங்கிருந்தே ஆள் தான் அங்கே இருக்கிற, ஆவிப்புறம் அங்கே தான் இருக்கு. அதனால எனக்கு கிளீனா தெரியும். இப்போ வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். மனுஷர்கள் பேசோ வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில். அப்போ ஏசனாரு கேட்பார், தம்பி ஏன் இப்படி சொன்னேன்னு கேட்பார் இல்லையா? மகளை பார்த்து மக ஏன் இப்படி பேசுனேன்னு கேட்பாரா? பக்கத்தை கேளுங்க. வீட்டுக்காரன் படிச்சிடலாம், உங்க அப்பா அம்மாவுக்கு மறைச்சிடலாம். சொல்லுங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க அப்பா அம்மானு சொல்லுங்க, கல்யாணம் ஆனவங்க வீட்டுக்காரன் சொல்லுங்க. சரியா? அப்படி சொல்லுங்க. நான் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க மறைச்சிடலாம், உங்க வீட்டுக்காரனுக்கு மறைச்சிடலாம், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க மறைச்சிடலாம். ஆனா ஏசுநாதர் பத்திரமா வச்சுருக்கிறாரு. எப்போ? அது எப்போ நடக்கனே தெரியாது இல்லையா? ஆனா பத்திரமா இருக்கும். ஆனா நாங்க போன வருஷம் எழுதின டைரி இந்த வருஷம் பார்த்தா காணோம். போன வருஷம் எழுதின டைரி இந்த வருஷம் பார்த்தா காணும் இல்லையா? அதுல பாதி பூரா ஊறி போய் என்ன இருக்குது? அது 55 பைசா பேனாவில் எழுதணுமா? 55 பைசா பேனாவில் எழுதணுமா? அது என்ன ஆகி போச்சு? அப்படியே இங்கி ஊறி அந்த பேப்பரே ப்ளூ கலர் இருக்க தவிர அதுல என்ன இருக்குன்னு யாருக்கு கூட தெரியல. தேவ தூதனை படிப்பாடு கூட என்ன செய்ய மாட்டிருக்கு, அது என்னன்னே தெரியல பாடுறா. ஏன் பூரா மொத்தமா ஊறி போய்க்குது இல்ல? அப்படி இருக்கு. ஆனா அவர் மையம் அலையவே அழியாது. யார் மையம்? நம்ம தலைவர் மையம் என்ன செய்யவே செய்யாது, அழியவே அழியாது. அழியாத மையம் எழுதி வச்சிருக்கிறாரா? என்னென்ன பேசன, யார்கிட்ட என்ன பேசன, போன்ல அப்படியே குசுன்னு பேசணும்ல, அப்படியே மெதுவாக யாருக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் ஊழிக்கு போயிட்டு வரேன், வந்தபோது என் பக்கத்து ஒருத்தன் வேலூரில் ஏறி உட்காந்தான். அவன் பக்கம் தான் நான் உட்காந்தேன். அப்போ வச்சவங்க போனேன். சரி நானும் என்னதான் காதை கிட்ட கூட கொண்டு போய் பார்த்தேன். என்ன செய்ய மாட்டிருக்கு அவன். என்ன ஆனா அப்படியே பேசுறான். எனக்கு ஒரு ஆத்திரம் வந்துச்சு. என்னடா பேசணும், என்னத்துக்கு பம்பு அப்படின்னு நான் சொல்றேன். அவன் இறங்குற வரைக்கும் பேசினேக்கிறாங்க. எது வரைக்கும்? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசுறான். அவன் என்ன பேசுறான்னு நான் சொல்ல இவ்வளோ பக்கங்கிற எனக்கே கேட்கல. அந்த புண்ணியவான எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்க, அவளுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இது அப்பாவுக்கும் தெரியாது, பக்கம் கிடக்கிற எனக்கும் தெரியாது. ஆனா யார் நோட்ல பதிவா இருக்குது? ஏன்னா நீ பேசுறதுக்கு முன்னாலேயே என்ன பேசுவேன்றத நிதானிக்கிற ஆண்டவரை நீ ஆராதிக்கிற. எந்த ஆண்டவர் ஆராதிக்கிற? வாயில் சொல் பிரபாவதற்கு முன்பாகவே இன்னது பேசுவா என்று அறிகிற ஆண்டவரை தான் நீ என்ன பண்ணி நிற்கிற? ஆராதிச்சு நிற்கிற. அதனால நீ பேசுறது பக்கத்துல கேட்காம இருக்கலாம், மனைவிக்கு கேட்காம இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு கேட்காம இருக்கலாம், அப்பனுக்கும் கேட்காம இருக்கலாம், அம்மாவுக்கும் கேட்காம இருக்கலாம், புருஷனுக்கும் கேட்காம இருக்கலாம், பொண்டாட்டிக்கும் கேட்காம இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு அதில் கிளீனா பளிச்சுன்னு விழுந்துரும். ஆமே. இப்போ நான் மைக்கில் பேச எவ்வளோ அப்படியே குசுன்னு பேசினாலும் ஏசா கண்டா மைக்கில் பேச அவ்வளோ சத்தம் கேட்கும். அவ்வளோ சத்தத்தோட அவர் கேட்கும். நான் சொல்ல பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆமே. அப்ப அந்த பூரா என்ன பண்ணி வச்சிருக்காரு? அழகா பூரா அப்படியே நீ எவ்வளவு வேகமா பேசினாலும் அப்படியே கட நோட் பண்ணியே இருக்கிறான். யாரு? இத தேவனை அறியாத ஜனமும் சொல்றாங்களா? நம்ம பேசுற ஒவ்வொன்றையும் நாம் செய்யற ஒவ்வொன்றையும் சித்திரகுப்தன் எழுதி வைக்கிறான்னு ஆண்டவர் அறியாதவனே சொல்றான். யாரா? நம்ம தேவதூதன் நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா அவங்களும் சொல்றாங்க நம்ம செய்யற நம்ம பேசுற எல்லாவற்றையும் சித்திரகுப்தன் என்ன செய்வானா? எழுதி வைப்பானா. என்ன பண்ணுவானா? எழுதி. நான் சொல்லல, அப்படிதான் சொல்லுது. சரியா? வேணா உனக்கு காட்டுறேன், அந்த புக்கு வச்சுருக்கிறேன், காட்டுற பேர் சொல்லக்கூடாது, நான் சொல்லாமல் இருக்கிறேன். சரியா? அந்த பேரை நான் சொல்லக்கூடாதுன்றதுக்காக அந்த பேரை சொல்லாமல் இருக்கிற புஸ்தகத்து பேரை வேணா வா உனக்கு நான் காட்டுறேன் எடுத்து. என்னது? நாம் பேசுகிற, நாம் செய்கிற, நாம் பார்க்குற அத்தனையும் சித்திரகுப்தன் தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறானா? உட்காந்து எழுதி வைக்கிறான்னு அந்த புஸ்தகத்தில் சொல்லி நிற்குது. அதனால நம்ம பைபிள் சொல்லுது, நீ பார்க்கறதையும் பேசுறதையும் தேவன் என்ன செய்கிறா? ஞாபக புஸ்தகம் எழுதி வைக்கிறான்னு நம்ம பைபிள் சொல்லுது. ஆனால் அவங்களும் சொல்றாங்க இப்படியெல்லாம் எழுதி வைக்கிறாங்கப்பா, கொஞ்சம் கவனமா இரு. இன்னைக்கு நீ பேசுறத நீயே மறந்துடலாம், நானே மறந்துடலாம். இப்போ நான் பேசுற பிரசங்கத்தில் தேவையில்லாத ஒரு வார்த்தை பயன் பண்ண கூட நாளைக்கு கேட்பா, தம்பி இத்தனாம் தேதியில இந்த பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை நீ எதுக்கு சொன்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லிதான் ஆகணும்? பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த பயத்தோடு தான் கூட பேசுகிறேன். அப்ப பேசுற ஒரு மனுஷனோட என்ன செய்யவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. மனைவிக்கு ஒன்று சொல்லலாம், நான் ஒன்றும் பேச அமைதியாக நில்லாம்,
புருஷனுக்கு கம்முனரானிடலாம் இல்லையா, சரி கம்முனருங்கன்னு சொல்லிடலாம் இல்லையா. இல்லை டக்குன்னு அப்படி வந்துடுது, என்ன செய்ய அப்படி வரும்போது அப்படி வந்துடுது. ஆனால் நீங்கள் தப்பு அடிச்சிருக்கீங்கன்னா தங்கமான பிள்ளை அப்படி சொல்ல மாட்டீங்க, அப்படி சொல்லிடுறாங்க. அப்படி ஆய அடைச்சிடலாம். ஆனால் அவர் வாய் என்ன செய்ய முடியாது, ஒரு நாள் நீ அடைக்கவே முடியாது. அத்தனை வார்த்தைக்கும் பதில் சொல்லியே தீரணும். ஏன் பேசணும், எதுக்கு பேசணும், என்ன போன அத்தனைக்கு விளாவரியா கேட்பாரு, அத்தனைக்கு பதில் சொல்லியே தீரணும்ப்பா. அதனால ஏசுனா சொல்றாரு, எப்பா நானே பேசல, நீ என்ன பண்ணாத, பேசாத. ஏன் பேசாதன்னு கேட்டா ஒரு பதில சொல்றேன். என்ன பதில் சொல்றேன், நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கேட்பாரு, அந்த கணக்கு என்ன செய்யணும், நீ சொல்லணும். அதனால பேசாத பண்ணாரு ஏசுனா. சரியா? இந்த சந்தேக பவுல் என்ன சொல்றாருன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, இப்படி தேவையில்லாத பேசுற வார்த்தை தான்மா கெட்ட வார்த்தைன்றார். என்ன வார்த்தை அது, கெட்ட வார்த்தை என்றார் இல்லையா. எபேசியர் 4:28-29 வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சரி, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே. உங்களுக்கு தான் அந்த எரேஸ் பண்ணுறதெல்லாம் தெரியும் இல்லையா, நிறைய கம்ப்யூட்டர் படித்த பிள்ளைங்க இருக்கு, உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், எரேஸ் தானப்பா. எரேஸ் பண்ண தெரியும் இல்லை. எரேஸ் என்ன அர்த்தம், நீக்கிறது அப்படி தானே, அழிக்கிறது நீக்கிறது அப்படி தானே. இந்த வசந்தை அப்படியே வச்சுட்டு எதையெல்லாம் நீக்கினா கடைசி எத்தனை வார்த்தை வரும்னு மட்டும் தேடி பாருங்க. கெட்ட வார்த்தை கோடு இல்லையா. அடுத்தது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை, அது ஒரு கோடு. அடுத்தது கேட்கிறவன பக்தி நல்ல வார்த்தை, கேட்கிறவனுக்கு பிரயோஜனம், அப்படி ஒரு கோடு. இத்தனையும் கழிச்சுட்டா எத்தனை வார்த்தை அவன் பேசலாம். புரிதல சொல்றது, கெட்ட வார்த்தை அப்படின்றார் இல்லையா. கெட்ட வார்த்தை நீங்க யாரும் பேச மாட்டீங்க தானே. ரொம்ப சைலண்ட். நான் ஏற்கனவே சொல்லி நினைக்கிறேன், பிரசங்க எப்படி கேளுங்க, எப்படி கேளுங்க. நீங்க ஒரு மாதிரியா உட்கார்ந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆயிடும், பக்கத்தில் பார்த்து உடனே முறைக்கிறான். என்னது, ஒரு நாள் ஆர்வம் இப்படி தான் நிற்ப நாட்டுக்குது, ஒரு மாதிரியாக உட்காரானு பார்க்குறான். அதனால் அப்படி உட்காராதீங்க, எப்படி உட்காருங்க. ரொம்ப அப்படி இருந்தால் கூட இல்லாத மாதிரி கொஞ்சம் கேஷுவலாகவே கொஞ்சம் சிரிச்சினே உட்காந்திங்கன்னா, ஓ இவங்களாம் கெட்ட வார்த்தை பேசலை போல தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா. கெட்ட வார்த்தை ஒன்று வாயில் யாரும் பேச மாட்டீங்க தானே. இல்லை பாதி படைச்ச பெண்ணே தலை நிமிருவானா ஆம்பளைங்க எப்படி இருக்கணும். எனக்கு அப்படி படிப்பை சொல்லி கொடுத்தாங்க. என்னது, பாரதி கண்ட புதுமை பெண் எப்படி இருப்பானா, அப்படி நிற்பானா இல்லையா. பாரதி கண்ட புதுமை பெண்ணை தலை நிமிர்ந்தா பாரதி கண்ட ஆம்பளை எப்படி நிற்கணும், தலை நிமிர்றது தானே. நிறைய பேர் நிமிர மாட்டேது, என்ன காரணம், கெட்ட வார்த்தை வாயில வரவே கூடாது. ஆமே, பைபிள் கிளீனா மென்ஷன் பண்ணுது. என்னது, கெட்ட வார்த்தை ஒன்று வாயில புறப்படவே, இது ஒரு கோடு இல்லையா. அடுத்தது பக்தி விருத்திக்கு ஏதுவான, அது ஒரு கோடு. அடுத்தது நல்ல வார்த்தை இருந்தா அதுக்கு ஒரு கோடு. அடுத்தது கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அதுக்கு ஒரு கோடு இல்லையா. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு என்னவா தோணணும், ஆனா யாருக்கு தோணல தானே. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு யாருக்கு நல்லதா தோணல தானே, ஆனா பேசுறது என்ன காரணம் இல்லையா. இதுல எசேக்கியேல் ஒரு வசனம் என்னது, அவன் கேட்டாலும் சரி கேட்காடும் சரி பேசுறேன்றார் இல்லையா. அவன் கேட்டாலும் சரி கேட்காடும் சரி நீ என்ன பண்ணிடு, நீ பேசிடு, அது மாதிரி நாங்க பாத்துக்கிறேன். எங்க பாத்துக்கிறேன், உங்க மேல வருமா இல்ல. யாரோ சொல்றாங்க நாங்க எப்பேற்பட்ட ஆளு, நாங்க வந்தாதான் நாங்க நீ பாப்ப, நாங்க அங்க வரவே மாட்டோம், அப்ப என்ன பண்ணுவேன் உட்காந்து இல்லையா. அப்படி சொல்றார். இப்படி கோடு போட்டுனே வந்தா இப்ப என்ன வார்த்தை தான் பேச முடியும், ஏதோ ஒரு சில வார்த்தையை மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பேச முடியும். அப்படின்னா அவர் சொல்றாரு, இப்படி கேட்கிறவனுக்கு பிரயோஜனப்படனா அது எல்லாமே என்ன வார்த்தை தான், கெட்ட வார்த்தையா. என்ன வார்த்தையா, என்ன வார்த்தையா, கெட்டு போன சாம்பார் எப்படி இருக்கும், கெட்டு போன சாம்பார் எப்படி இருக்கும்னு, ரொம்ப வாசனையா இருக்கு இல்லையா, நாரும் இல்லையா, பக்கம் வந்தா நாரும் இல்லையா. அப்ப கெட்டு போனது எப்படி இருக்கும், அப்ப கெட்ட வார்த்தை வந்தா உங்ககிட்ட வந்தா என்ன வரும், நாத்தம் வரும். வருமா, அது ஆவிக்குரியவனுக்கு தான் தெரியும். உங்ககிட்ட வந்தா என்ன ஸ்மெல்லு, நீ அடிக்கிற ஸ்ப்ரேல் வராது இல்லையா, அது பார்த்தாலே வரும், நாத்தம் அடிக்குது. என்ன அடிக்குது,
என்ன அடிக்குது? சாமுவேல் சொன்னார் இல்லையா, என் காதுல வேற சத்தமெல்லாம் கேட்குது, என் காதுல வேற சத்தம் கேட்குது. அப்ப தம்பி நீ சொல்ற, ஆனா காதுல வேற சத்தம் விழுது, இது என்னப்பா இல்லையா? அப்ப ஆவிக்குரிய காதே வேறதான், ஆவிக்குரிய மூக்கே வேறதான் இல்லையா? அவன் ஸ்மெல் பண்ணிடுவான் இல்லையா? என்ன பண்ணுமா ஸ்மெல் பண்ணுவான். அப்படி இழுக்கும் போதே தெரியும் இது என்ன வார்த்தைன்னுட்டு இல்லையா? அதனால ஏதோ இங்க அப்படியே போன திருட்டு போன என்ன பண்ணிச்சான், 2 கருவடை அக்கறை தடிக்கணும் போயிடுச்சான். திருட்டு போன பரலோகத்துக்கு போகும்போது என்ன பண்ணிச்சான், திருட்டு போன பரலோகம் போச்சான், போகும்போது 2 கருவடை அக்கறை இடிக்கணும் போயிடுச்சான். அந்த மாதிரி என்ன பண்ணிடாத, அங்கே உட்காந்து அப்படியே காட்டாத, உன் ஸ்மெல்லே காட்டி கொடுத்துரும். உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வருதா நல்ல வார்த்தை வருதான்னு நல்ல ஆவிக்குரியவங்கள்ட்ட ஏமாற்ற முடியாது. நல்ல ஆவிக்குரியவங்கள்ட்ட நல்ல ஆவிக்குரிய என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அறக்குறை ஆவிக்குரிய ஏமாற்றலாம், ஆனால் நல்ல ஆவிக்குரிய என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. கெட்ட வார்த்தை கிளீனாக மென்ஷன் பண்ணுது. 2025 இன்னையோட அந்த கெட்ட வார்த்தை இருந்தாலும் இருக்கக்கூடாது, அறக்குறை இருந்தாலும் இன்னையோட அதை முற்றுப்புள்ளி வச்சு தூக்கி போட்டுடணும். ஆமே ஆமே. நிறைய பேர் ஆமேன்னு வரல, என்ன அர்த்தம்? சொல்லிட்டா வம்பா போயிடுமேன்றதுக்கு. அப்படியா? ஆமேனா ஆமேன் தான், ஆமே அவ்வளோதான். இல்லையா? இன்னையோட என்ன பண்ணிடணும், அது யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி கெட்ட வார்த்தை வாயில வரவே கூடாது, அவ்வளோதான். முற்றுப்புள்ளி வச்சு தூக்கி போட்டுருணும் அவனுக்கு. ஆமே. அப்படி இவ்வளவு சொன்னா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை, ஒருவேளை கெட்ட வார்த்தை இருந்தாலும் சரி, கேட்கிறவனுக்கு பிரயோஜனமான வார்த்தை இருந்தாலும் சரி, அது நல்லாத வார்த்தை இருந்தாலும் சரி, இதெல்லாம் எந்த வார்த்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு, கெட்ட வார்த்தையில் கொண்டு போய் சேர்த்துட்டார். ஆமே. அப்ப இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணா எத்தனை வார்த்தை பேச முடியும்? தேவைக்கு மட்டும் ஒரு சில வார்த்தைகள் தான் பேசணுமே தவிர தேவை வார்த்தை என்ன செய்யவே கூடாது, பேசவே கூடாதுன்னு ஆபிரகாமும் சொல்றாரு, இயேசுவும் சொல்றாரு, பவுலும் சொல்றாரு இல்லையா? 1-2 சாட்சினால காரியம் உறுதிப்படும் இல்லையா? ஒரு காரியத்தை எப்படி உறுதிப்படுத்திக்கலாம்? 1 சாட்சி, 2 சாட்சி, 3 சாட்சியில் ஒரு காரியத்தை என்ன பண்ணிக்கலாம், உறுதிப்படுத்திக்கலாம். அப்ப 3 பேருமே சொல்றாங்க என்ன செய்யக்கூடாது, அதிகமாக பேசவே கூடாது, அதிகமாக பேசவே கூடாது. அப்ப தேவையானா கேட்கிறவனுக்கு நான் உன்னை சொல்றேன் அப்படின்னா அவனுக்கு பிரயோஜனமானா பேசு, இல்லைன்னா என்ன பண்ணு, சைலண்டா போடு. இது பிரசங்கத்துக்கு ஒத்து வராது, இது பிரசங்கத்தை தள்ளி சொல்றேன் சரியா? இது எதை தள்ளி சொல்றேன், பிரசங்கத்தை தள்ளி சொல்றேன் சரியா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இப்ப பிரயோஜனமா இருக்கிறவங்க காது கொடுத்து கேளுங்க, பிரயோஜனம் காதுல கை வச்சுக்கோங்க சரியா? பேசுறது எனக்கு பிரயோஜனம் கேட்கிறவங்க 2 காதையும் திறந்து கேளுங்க. இது கேட்கறது எனக்கு பேசுறது பிரயோஜனமா இல்லை, நான் 2 காதை என்ன பண்ணுங்க, கையை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கம்முன்னு உட்காந்துருக்க முடிச்சிடுறேன் சரியா? அப்ப புரிஞ்சு போடுது, உனக்கு பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை, வாசனமா நிறைவேறிடும். ஆமாவா? ஆமாவா? ஆமா. அதனால பார்த்துக்கோ எது சௌரியமா அப்படி என்ன பண்ணுங்க, உங்க சாய்ஸ் பை, உங்க சான்ஸை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பார்த்துக்கோங்க. சரி, இப்ப பேசாமன்னா எந்த இடத்துல ஒரு மனிதன் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது, இதை பேசாதவன் தான் என்ன செய்யறவன், பேசாமல் இருக்கிற ஆபிரகாமின் சந்ததி. 3 பேரை ஆபிரகாமோட ஒப்பிட்டு சொல்லி முடிச்சிடுறேன். 3 பேரை ஆபிரகாமோடு என்ன செய்து ஒப்பிட்டு சொல்லி இல்லையா? இந்த 3 இடத்துலயுமே பேசக்கூடிய சூழ்நிலை. எதை பற்றியெல்லாம் பேச முடியும், ஆனால் எதை பற்றியும் ஆபிரகாம் என்ன செய்யலை, பேசவில்லை என்று 3 சம்பவத்தை ஆபிரகாமோடு ஒப்பிட்டு சொல்லி உனக்கு நான் ஜெபிச்சு முடிச்சிட கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமே ஆமே. முதல் சந்ததி என்ன, என்னை பற்றி நான் மற்றவரிடத்தில் பேச முடியும். என்னை பற்றி நான் மற்றவரிடத்தில், என்ன பற்றி, இப்போ நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா உங்களை பற்றி மற்ற இடத்துல என்ன செய்ய முடியும், பேச முடியும். ஆனால் அப்படி கூட என்ன செய்யவில்லை, ஆபிரகாம் பேசவில்லை என்று முதல் காரியம். என்ன செய்ய முடியும், என்னை குறித்து மற்றவரிடத்தில் நானே பேச முடியும். என்னை பற்றி மற்றவர்களிடத்தில் நான் என்ன செய்ய முடியும், நானே பேச முடியும். அப்படி பேசுகிறார்கள், ஆனால் அவங்க வேற சந்ததி. ஆனால் ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாம் என்ன செய்வே இல்லை, அவரும் பேசல, அந்த சந்ததியில் வர இயேசுவும் பேசவில்லை என்று சொல்லி 2 சம்பவத்தை முடிஞ்ச அளவுக்கு வேகமாக சொல்லி நான் முடிச்சேன். கர்த்தருக்கு கிருபை பாராட்டட்டும். ஆமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா
லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த ராஜா திரும்பி வந்த உடனே 5 தாளந்தை வாங்கின வந்து சொல்றான், ஐயா நாங்கள் இந்த 5 தாளந்தோடு கூட என்ன செஞ்சேன், இன்னும் 5 தாளந்தை சம்பாதித்தேன். உடனே இயேசு சொல்றார், நல்லது, உண்மையும் உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, 10 பட்டணத்துக்கு என்னவாயிரு, அதிகாரி இரு. உடனே அடுத்தவன் வரான், 2 தாளந்தவன் சொன்னா, ஐயா நீங்க கொடுத்த அந்த தாளந்தில் 2 தாளந்தை நான் சம்பாதிச்சேன். உடனே சொல்றார், உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, 2 பட்டணத்துக்கு என்னவாயிரு, அதிகாரியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு நல்ல மனுஷன் வருகிறான். வாசிக்கலாம் இப்ப 3வது மனுஷன் இருந்து. பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல், இதை உம்முடைய சீலையிலே வைத்திருந்தேன். இப்ப யாரை பத்தி யார்கிட்ட பேசுறா, அவரை பற்றி அவர்கிட்டயே பேசுறான் இல்லையா, அவரை பற்றி அவர்கள். இப்ப என்னை பற்றி யார்கிட்ட பேச முடியும், என்னை பற்றி உங்களிடத்துல நானே பேச முடியுமா? முத கேட்டகரி யாரு, என்னை பற்றி நானே மற்றவங்களிடத்துல பேசுறது இல்லையா. 2வது சொல்லலாம், அவரை பற்றி அவரே அவரிடத்துல என்ன செய்யலாம், பேசலாம் இல்லையா. அவரை பற்றி இப்ப இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இவனை பத்தி என்ன செய்ய விரும்புறேன், இவன் கட்டி நான் பேச விரும்புறேன். இதான் முதல் கேட்டகரி. இதான் எனக்கு வந்து முதல் கேட்டகரி. எதை பத்தி, அவங்களை பற்றி அவனிடத்தில். இது 3வது சொல்ல போறேன். கடைசி என்ன நான் சொல்ல 3வது சொல்ல போறேன். முதல் கேட்டகரி புரிஞ்சுக்கோங்க. ஒன்று என்ன, அவங்களை பற்றி அவங்களிடத்திலே நான் பேசுறது. அவங்களை பற்றி இப்ப என்ன பற்றி நானே பேசுறது 3வது, சரியா. ஆனா முதல் என்ன அப்படின்னா, உன்னை பத்தி உங்ககிட்ட நான் பேசுறது. யாரை பத்தி, அவங்கள பத்தியே அவங்க கிட்ட பேசுறது முதல் கேட்டகரி. இந்த பேச்சு யாருக்குள்ள இருக்கக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. எதை பத்தி யாருக்கிட்ட பேசக்கூடாது, அவங்கள பற்றியே அவங்களிடத்துல பேசக்கூடாது. இப்ப ஆண்டவர் இயேசு இடத்துல வந்தான். எப்படி வந்தா, அப்படி வந்த உடனே இப்ப யாரை பத்தி அவன் பேசுறான், அவரை பற்றி அவரிடத்துல பேசுறான். என்ன பேசுறான் வாசிக்கலாம். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவரும் என்று கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து. அப்ப உன்னை பத்தி என்ன பேசுற, நீங்க யாருன்னு உங்களை பத்தி என்ன செய்யறேன், நான் உங்க கிட்டயே பேசுறேன். உங்க கிட்டயே பேச. இப்ப இந்த வார்த்தையை ஆபிரகாம் பார்வோனோட பேசிருக்க முடியுமா, முடியும் இல்லையா. இப்ப இப்ப இங்க கை வச்சுக்கோங்க, அது 12க்கு வாங்க. இப்ப எகிப்து எல்லாம் எப்படிப்பட்டவங்க, இப்ப கேட்கிறார், ஏன்பா என்கிட்ட இப்படி சொன்ன அப்படின்னு கேட்ட உடனே இப்ப ஆபிரகாம் என்ன பேசிருக்கணும் அவர்கிட்ட, நீங்க எவ்வளவு மோசமான ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னாக்க அடுத்தவன் கல்யாணம் ஆகலனாலும் அந்த பிள்ளை கூட்டி போயிடுறீங்க. ஒருவேளை கல்யாணமே ஆயிருந்தா கூட அவனை கொன்னுட்டு கூட்டின்னு போயிருவீங்கன்னு உங்களை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு ஆபிரகாம் பார்வோனை பற்றி பார்வோன் இடத்துல பேசியிருக்கணுமா. இப்ப இவ சகோதரி சொன்னதுக்கு காரணமே என்ன, உன்னால என் உயிர் என்ன பண்ணிட்டோம், என்ன கொன்னுட்டு உன்னை உயிரோட என்ன பண்ணிடுவாங்க, வச்சுடுவாங்க. அதனால என்ன பண்ணு, என்ன சகோதரி என் சகோதரி நீ சொல்லு, சகோதரின்னு நானும் சொல்லிடுறேன். இது உண்மையா பொய்யா, உண்மைதான் இல்லையா. இந்த நிகழ்வு யார்கிட்ட இருக்குது, பார்வோன் கிட்ட இருக்குது. இப்ப அந்த பார்வோன் தான் கேட்கிறான், ஏப்பா என்கிட்ட இப்படி சொன்ன அப்படின்னு கேட்டா, இப்ப ஆபிரகாம் என்ன பேசியிருக்கணும், நான் மனைவின்னு சொல்லியிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, என்னை கொன்னுட்டு நீ என் மனைவியை உயிரோட கூட கொண்டு போயிருப்பீங்க அப்படின்னு உன்னை பற்றி நான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன், ஏற்கனவே தெளிவாக அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அதனால தான் இப்படி நான் சொன்னேன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கணும், ஆபிரகாம் பார்வோன் கிட்ட சொல்லியிருக்கணும். யாரை பற்றி யார்கிட்ட பேசியிருக்கணும், பார்வோனை பற்றி பார்வோன் கிட்ட ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும், பேசியிருக்கணும். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்வே இல்லை, வாயே திறக்கல இல்லையா. நீங்க எத்தனை பேர் அவர்களை பற்றி அவங்க கிட்ட தவறை சுட்டி காட்டுவது வேற, தப்ப அதாவது குறையா சொல்றது வேற. தவறை சுட்டி காட்டுவது வேற இல்லையா. தவறை தான் சுட்டி காட்டலாமா, தவறை சுட்டி காட்டலாமா வேணாமா, ஏதோ ஒன்று சொல்லுங்க அப்படின்றீங்க இல்லையா. ஆனால் காட்டி தான் விடும், அது வேற விஷயம். ஆனால் நீங்க சொல்லுங்க ஒரு பதில் இல்லையா. ஏன்னா உங்க என்ன வருதுன்னு தெரியணும் இல்லை. அதனால தவறை சுட்டி காட்டுவது தவறு இல்லை. அந்த தவறை குறையாகவோ குற்றமாகவோ என்ன செய்யக்கூடாது. 2வது என்ன, இல்லாத ஒன்றை நம்மளா கற்பனை பண்ணி இருக்கிறத போல சொல்லக்கூடாது.
இப்போ அந்த ராஜா உண்மையிலே கடினமானவரா? சொன்னானே, நீ வைக்காத இடத்துல அறுக்கிறவர் இல்லையா, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் என்று ஒரு கடினமுள்ள இருதயமுள்ள மனுஷன் என்று நான் அறிஞ்சிருக்கேன்னு சொன்னான்ல. இது உண்மையிலே அவர் அப்படித்தானா? அப்படிதான் உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துருக்கவே மாட்டார் இல்லையா? அவரே அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. அவரே அவங்கள்ட்ட கொடுக்க அது கொடுத்து என்ன சொன்னாரு? வாங்கினா போனாரு. அவன் வாங்கினா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான் இல்லையா? சரிப்பா, நான் கொடுத்ததை மட்டும் எனக்கு கொடு, மீதி நீயே வச்சுக்கோ அப்படி சொன்னாரா? அவர் கொடுத்ததையும் கொடுத்தாரு, அவன் சம்பாதிச்சதையும் கையில் கொடுத்துட்டாரு. நான் கொடுத்துட்டேன், நான் திரும்ப என்ன செய்ய மாட்டேன். போன வாரம் 2வது சொன்னோம், என்ன சொன்னோம்? நான் கொடுத்துருக்கிறேன், திரும்ப என்ன செய்ய மாட்டேன். நீ கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம்ப்பா, நீ கொடுத்தா கூட. அப்ப நான் கொடுக்கறதே யாருக்காக தான்? உனக்காக தானே. போன வருஷம் 2வது பாயிண்ட் என்ன? நான் கொடுப்பேன், எனக்கு திரும்ப கொடுத்தா என்ன செய்ய மாட்டேன், நான் வாங்க மாட்டேன் இல்லையா? ஆபிரகாம் சோதோமின் ராஜாவுக்கு கொடுத்தாரா? இப்ப ஆபிரகாம் கொடுக்கல, சோதோமின் ராஜாவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப கொடுத்ததான் அவரு ஆண்டவன். சோதோமின் ராஜா என்ன செய்யறான்? சரிப்பா, இதெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்றா. அவர் சொல்றா, நான் இதுக்காக என்ன செய்யல, நான் தேவனுக்காக செஞ்சேன், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப ஆபிரகாம் என்ன செய்யும்? கொடுத்ததை திரும்பி கொடுத்தா கூட என்ன செய்யாது, வாங்காது. அதான ஆபிரகாமின் சந்ததி, அதான ஆபிரகாமே. இப்ப அந்த தேவனை தான் இவன் என்ன சொல்றான்? நீ கடினமுள்ள மனுஷன் என்று எதை வச்சு? ஒரு ஆள் சரியில்லைன்னு வச்சு எதை வச்சு சொல்றேன்? புரியுதுங்களா சொல்றது? ஒரு ஆளை நம்ம ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் பண்றோம். என்ன பண்றோம்? அவன் ரொம்ப மோசம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை இல்லையா? அவன் அப்படின்னா ஒரு பேரில் தான் அங்கே நீட்டுது இல்லையா? மீதி 4 பேரில் நான் சரியான தான் காட்டுது. நீங்க இல்லை, நான் சரியான காட்டுது இல்லையா? இப்படி நீட்டு எதை காட்டுது? ஒன்று உங்களை காட்டுது, மீதி 4 என்ன தான் காட்டுது இல்லையா? அப்போ எதை வச்சு அவன் சரியில்லைன்னு சொல்ற? ஒரு நபர் சரியில்லைன்னு சொல்றியப்பா, எதை வச்சு? அவங்க செய்யறதோ சொல்றதோ உன் அறிவுக்கு என்ன செய்யாம இருக்கலாம், எட்டாம இருக்கலாம் இல்லையா? அதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு உனக்கு வளர்ச்சி இல்லாம இருக்கலாம், வயசாக இருக்கலாம், ஆனா புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இல்லாம இருக்கலாம். இப்ப சொன்னார் 1 சொன்னா 10 கொண்டு கொடுத்தான். எத்தனை கொடுத்தா? அதை திருப்பி கொடுத்த மட்டும் இல்ல, இன்னும் 10 சேர்த்து கொடுத்தாரா? 1 வாங்கினா வந்து என்ன சொன்னா? 10 ராத்திரா சம்பாதிச்சேன்னு சொன்னானா? இந்த 1 வச்சதான் சம்பாதிச்சேன். இப்ப என்ன சொன்னார்? ஓகே சரி, 9 நீ எடுத்துக்கோ, 1 மட்டும் என்கிட்ட கொடு அப்படியே காணாரு இல்ல. இந்த 10ஐயும் நீ வச்சுக்கோ, இது மட்டும் இல்ல 10 பட்டணத்துக்கு என்னவாயிரு அதிகாரின்னு சொன்னார் இல்லையா? அப்ப தேவன் அந்த 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 எஜமானுடைய அந்த ராஜாவுடைய விருப்பம் என்ன? இன்னும் உனக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும் இல்லையா? இவ்வளவு தாராள மனுஷனோட தான் இவன் சொல்றான், நீ கடினமான மனுஷன் என்று அறிவேன். சரிப்பா, அவர் கடினமான மனுஷன் எதை வச்சு சொல்ற? இதை கொண்டு போய் வியாபாரம் பண்ண சொன்னார்ல, என்ன சொன்னாரு? சரி, இன்னைக்கு நம்ம வீட்டில் யாரு ஆகாதவங்க? ஜெபம் பண்ணுன்னு சொல்றவங்க ஆகாதவங்க. ஜெபம் பண்ணு சொன்னா அவங்களை சுத்தம் என்ன செய்யாது. அந்த நேரத்தில் அவங்களே சிலுவை இல்லை இருந்தா என்ன பண்ணிடுவாங்க? ஓங்கி அரைஞ்சிடுவாங்க, அடிச்சிருவாங்க. என்ன பண்ண அப்படியே தம் கட்டி நிற்கிறாங்க இல்லையா? பைபிளை எடுனிட்டா இப்படியே பொங்கி வருது. உங்களை சொல்லலை, அவங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு மாதிரியாக இருங்க. நான் உங்களை சொல்ல யார சொல்றேன்? அவங்கள சொல்ல. பைபிள் எடுன்னுட்டா ஆக மாட்டேங்குது இல்லையா? ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டா ஆக மாட்டேங்குது இல்லையா? சர்ச்சுக்கு வான்னு சொல்லிட்டா இதுக்கு முன்னாடி 1-2 வந்துச்சு, இப்ப சுத்தமா வர மாட்டிருக்கு. ஏதாவது என் கம்பெனிக்கு ஒரு ஆள் சேருங்க. யாராவது ஒரு கம்பெனி என்ன பண்ணுங்க என் கூட, ஆமேனா என் கூட ஒரு ஆள் 2 நாள் சேருங்க. நீங்க சக்கான தனி காட்ட விட்டுட்டீங்களே, என்ன இப்படி உங்களை நம்பி நான் ஆமேன்னு சொல்லிக்கிட்டு பார்த்தா நீங்க எல்லாம் சைலண்டான தனி காட்ட விட்டுட்டீங்களே, எப்படி இது? அவன் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே நான் சொன்ன சொல்லாதீங்க. சரி, அப்ப ஆமேனா அவர் அப்படியே ஆகட்டும் பிடிச்சிக்குவாரு. அம்மா எனக்கு ஆமேன்னு சொன்ன ஏன்டா வரல கேட்ட என்ன சொல்லுவேன்? பம்பாப்பாடு இல்லையா? கம்மனு தானே விட மாட்டேங்கிறீங்க, சொல்லலாம்னு சொல்லுங்க. நாங்க எந்த பக்கம் தான் வர, ஏதோ ஒரு பக்கம் வா அப்படி கடி சொல்றா. கொடுத்ததெல்லாம் திரும்ப கொடுக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, என்ன சொல்றா? அப்படி நம்ம கட்டி நமக்கு வியாபாரம் பண்ணிட்டார்ல, என்ன பண்ணிடணும்? வியாபாரம் பண்ணுன்னு சொல்லிட்டா. வியாபாரம் பண்ணி எங்க போகணும்? வெளியில போகணும் இல்லையா? வெயில்ல போகணும். வெயில்ல அப்படியே ரோஸ் கலரா இருக்கிறேன், வெளியில போன என்ன ஆயிடும்? அப்படியே கருத்துல என்ன ஆக, என் கலர் மாறி போச்சால என்ன ஆக அப்படின்னு நிறைய பேர் எங்க போறதே இல்ல, வெளியில போறதே. ஜபத்துக்கு கூட வெளியில அதான் பிரச்சனை. வேதத்துக்கு வெளியில போனா பரவாயில்ல, ஆனா எது கூட வெளியில போறது இல்ல, ஜபத்துக்கு கூட வெளியில போறதே இல்ல. அப்ப நமக்கு எதெல்லாம் கஷ்டமா தெரியுது?
அவனுக்கு என்ன கஷ்டமா தெரிஞ்சிச்சு? செயல்பாடு அப்படின்னா கஷ்டமா தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்ப சொல்லும் போது 2 மணி 3 ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? திரும்ப என்ன தண்ணி கட்டில் விட்டுறாதீங்க. உங்களை நம்பி தான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணிடாதீங்க, அப்படி தனியாக விட்டுறாதீங்க. அதனால கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வந்துருங்க. அப்ப 2 to 3 ஜெபம் பண்ணுன்னா சைலண்ட் ஆயிடுது இல்லையா? அது கஷ்டமா நமக்கு தெரியுது. 2 மணிக்கு யாரும் தூக்க நினப்புல ஜெபம் பண்றது அப்படின்னு நம்ம கஷ்டமா தெரியுது இல்லையா? உபவாசத்துக்கு வாங்கன்னா கஷ்டமா தெரியுது. ஏன் உபவாச ஜெபம் போனாதான் ஆண்டவர் கேட்பாரா இல்லைன்னா கேட்க மாட்டாரா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? கேட்பாரா கேட்க மாட்டாரு மேலே போனா தெரியும், போனா தெரியாது. ஏன்னா போனவே முடியாது. ஏன்னா அவரே சொல்லிட்டா வாரத்தில் 2 தரம் பரிசைய சதி என்பது இது உன் நேரம் இது அதிகமாக இல்லைன்னு எங்கே வரவே மாட்டேன். பரலோகம் போயிடுவியா? அதான் முதல்ல சொன்னேன். நாங்கள் போனால் தானே எங்களுக்கு ஏன் பேச, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள், அதனால் நாங்கள் அவருக்கே டிமிக் கொடுக்குறாள் அப்படின்னா டிமிக் உட்காந்துரு. அப்போ என்ன புரிஞ்சுக்குது? எதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தெரியுது, இப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்களேன்னு கஷ்டமாக தெரிஞ்சிச்சுன்னா எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ யாரை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிற? நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளவு வேலை இருக்குது. காலையில் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், இடையில டீ குடிக்கணும், இடையில போண்டா சாப்பிடணும், இல்லை பஜ்ஜி சாப்பிடணும், 3 மணிக்கு நம்ம தூங்கணும். எவ்வளோ வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கே வர சொல்கிறாங்க? ஜபத்துக்கு வா ஜபத்துக்கு வா ஜபத்துக்கு வா ஜபத்துக்கு வான்னு சொல்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு அக்கா கிட்ட வர கூட சாக்கு. எது அக்காவுக்கு வேற கூட சாக்கு. என்ன அது அக்கா கிட்ட? அக்கா நம்ம 9 மணிக்கு வர சாப்பிடணுமா? ஆமாம், திரும்ப 11 மணிக்கு. அப்ப கொஞ்சம் சாப்பிடணும் இல்ல, அப்பதான் உடம்ப பார்த்துக்க முடியும் இல்லையா? அடுத்த வாரம் உபவாசம் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யலாம்? இந்த வாரமே உடம்ப தேத்தினா தானே அடுத்த வாரம் உபவாசம் இருக்க முடியும். திரும்ப சொல்ல ஒரு மாதிரி ஆகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா வாங்க அப்படி சொல்லணும்ல. அப்ப காலையில ஜெபம் பண்ண சொன்னா நமக்கு என்னவா தெரியுது? கஷ்டமா தெரியுது. இவ்வளோ குளிர்ல எப்படி ஜெபத்துக்கு போறது? எப்படி? அப்ப நாங்கெல்லாம் போறோமா? எங்களுக்கு நல்லா தானே இருக்கிறோம். 5 மணிக்குள்ள நான் தானே வரேன். இவ்வளோ கிளம்ப முடியல, நான் சும்மா கிளம்ப நானே வரேன். உனக்கு என்ன வர முடியும் தானே? ஆனா என்னவா தெரியுது? 5 மணி ஜபத்துக்கு வான்னு என்னவா தெரியுது? கஷ்டமா தெரியுது. ஆமாப்பா இல்ல 2 நாள் வந்துட்டா அதனால கஷ்டமா தெரியலன்னு தனியாட்டா இல்லையா? எப்படி தெரியுது? சரி அக்கா மாதிரி வர முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா? நிறைய நேற்று சாம்பாருக்கு இப்போ வெங்காயம் உரிக்கிறாங்க. ஆனா நிறைய அக்காமா இருக்கு, நிறைய வேலை இருக்குது, பரவாயில்ல. ஆனா அண்ணமா இருக்கு முடியும் தானே? குளிர்ல எப்படி போறது? அப்படியே பனி சோடு பெய்யுது. என்ன பெய்யுதா? பனி எப்படி பெய்யுதா? இப்ப வீட்டுக்குள்ள அப்படியே போட்ட வீட்டுக்குள்ள அப்படியே அடைஞ்சு உட்காந்துக்கிறியா சாமி? அப்படி இப்ப ஒன்றும் பனி பெய்யலையா? அவரு பாப்பா சரி இங்க போனாதான் பனி பெய்யும், அங்க போனேனா எங்க? அங்க போனா பனி பெய்ய தானே, அப்ப அங்க போயிட்டு வா. எங்க போனா பனி பெய்யும்? காலையில் 5 மணி ஜபத்துக்கு சர்ச்சுக்கு போனால் என்ன பெய்யும்? பனி பெய்யும் இல்லையா? பனி என்ன செய்யும்? பனின்னு சொல்றேன், நீங்க ஒரு மாதிரி பனி பெய்யும் இல்லையா? ஆனா அங்க போனா என்ன பெய்யாது? பனி பெய்ய தானே. அப்ப அங்க போன அனுப்பிடுவார் இல்லையா? அப்ப அங்க போய் என்ன பண்ணு? அப்படியே பனியே இல்லாம அப்படியே மேல 3 மாடியில் என்ன பண்ணி உட்காந்துரு, அமைதியா உட்காந்துரு. எங்க 3 மாடியில? எந்த 3 மாடியில? அங்க 3 மாடியில. எங்க 3 மாடியில? பரலோகத்துல இல்ல, திருவண்ணாமலை 3 மாடியில உட்காந்துருவாரு. திருவண்ணாமலையில 3 மாடி கவர்மெண்ட்ல கட்டி வச்சிருக்கிறாங்கல்ல, அங்க போய் என்ன பண்ணு? அங்க பனியே பெய்யாது சாமி, அங்க உட்கார்ந்தே பனியே சுத்தமா இருக்காது, அங்க அனுப்புவா. பரவாயில்லையா? இன்னும் பழங்கள்லாம் தோத்திரம். சரியா? இதுக்கு மேலே பேசுகிறா கொஞ்சம் சங்கடம் ஆகிடுவீங்க, ஆனால் வேண்டாம். அப்போ முதல்ல என்ன சொல்லிக்கிறது? அவங்கள பற்றி அவங்க கட்டையே பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யாது? அவங்களை பற்றி தப்பு தப்பா அவங்க கட்டியே பேசாது. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தா அவங்கள பற்றி தப்பு தப்பா இல்லாத ஒன்றை இருக்கிறது போல நினைச்சு பேசாது. நீங்க எந்த சந்ததி அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க. 2வது புரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, நம்பர் 2, அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசாது. என்னங்க? அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசாது. முதல்ல என்ன? அவங்கள பற்றி அவங்க கிட்டயே பேசலன்னா இது எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. சரியா? நம்ம 2 என்ன?
அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசாது. அப்படி பேசாம இருந்தா இது எந்த சந்ததி? ஆபிரகாமின் நிறைய பேருக்கு 3 மணிலிருந்து முள்ளு தாண்டவே தாண்டாது. அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசலாம். நிறைய பேருக்கு மத்தியானம் 3 மணிலேருந்து முள் என்ன செய்யவே செய்யாது. 6 மணி ஆன கூட தாண்டவே தாண்டாது. எப்ப தாண்டும்? அடுத்தவங்களை பற்றி அரை வார்த்தையான பேசினாதான் என்ன செய்யும். 3லேருந்து 3:05க்கு முள்ளு போகும் இல்லையா? சரி, தோத்திரம் இல்லையா? என்ன பண்ணுது? தோத்திரம் இல்லையா? அப்படி போட்டுக்கோங்க. அப்ப அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும். பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களே சிலர், அங்கே இருந்தவங்க சிலர், இங்க இருக்கிற பலர். அங்கே இருந்த அங்க சிலர் தான் இருந்தாங்க இல்லையா? அங்க இருந்த இங்க இருக்கிற பலர் இல்லையா? அப்ப அப்படி படிங்க. அங்கே இருந்த இந்த நான் சொன்ன மாதிரி வாசி. அங்கே இருந்தவர்களில் சில, இங்கே இருக்கிறவர்களில் பலர். இப்ப படி. அந்த செய்தியை யாருக்கு அறிவித்தாங்க? இயேசுவுக்கு அறிவிக்கிறாங்க இல்லையா? இப்ப யார் யாரை பத்தி பேசுறாங்க? அடுத்தவர்கள் அடுத்தவரிடத்துல அடுத்தவரை பத்தி பேசுறாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? இது பேச வாய்ப்பு இருக்குது. யாரை பத்தி? அடுத்த வீட்டை பத்தி இன்னொரு வீட்டில் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா ஆபிரகாம் என்ன செய்யாது? அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசாது. அடுத்தவங்களை பத்தி இப்ப அடுத்தவங்களை பத்தி யார்கிட்ட யார் பேசுறா? அந்த இருக்க சிலர் அடுத்தவர்களை பற்றி, எதை பற்றி? பிலாத்தை பற்றி. பிலாத்தின் இடத்துல மறிச்சாங்க பாரு, அவர்களை பற்றி இயேசுவோட பேசுறாங்க. இதுல செத்தவனும் கூட்டம் இல்ல, சக அடிச்சவனும் கூட்டம் இல்ல இல்லையா? யாரை பற்றி யார்கிட்ட பேசுறாங்க? அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசுறாங்க இல்லையா? இதுல சம்பந்தப்பட்ட நபர் யாருமே பக்கத்து கைப்பிடிச்சுக்கலுங்க. நீங்க எப்படி இல்லதானே? எப்படி இல்லதானே? அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசுறதானே? அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஆபிரகாமின் சந்ததி. ஆமே. இல்ல இல்ல, அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட பேசலனா எனக்கு 3 மணியை விட்டு முள்ளு என்ன செய்ய மாட்டிருக்குது, தாண்டவே மாட்டிருக்குது. 6 மணி ஆன கூட மத்தியானம் 3 மணி மாதிரியே தெரியுதுன்னா நீ எந்த சந்ததி? இல்ல, ஆபிரகாமின் சந்ததி இல்ல. வாசிக்கலாம் வாசிக்கலாம் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர்கள் பாவின்னு நினைக்கிறீங்களா? அப்ப இவன் என்ன கண்டுபட பேசுறான்? அவன் பாவி இல்ல, இவன் பாவி நினைச்சுன்னு பேசுறான். இயேசு என்ன சொல்றாரு? இப்படி அந்த கலிலேயே சில யூதருடைய பலியை கலந்ததனால அந்த செத்து போனவங்க எல்லாரும் பாவி நினைக்கிறீங்களா? அப்படி இல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லையா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு. அப்போ இவங்க என்ன நினைச்சுன்னு பேசுறாங்க? இவனா நினைச்சுக்கிட்டான் இல்லையா? என்னவா நினைச்சுக்கிட்டான்? அப்படியா இருப்பாங்க, இப்படியா இருப்பாங்க, இப்படியா இருப்பாங்கன்னு இவனாவே நினைச்சுக்கிட்டான். என்ன நினைச்சுக்கிட்டான்? அப்படியா இருப்பாங்க, இப்படியா இருப்பாங்க, இப்படியா இருப்பாங்க, இப்படியா இருப்பாங்க அப்படின்னு அங்க இல்ல. அங்க இப்ப அவங்கள பாவியா? இப்ப ஏசு என்ன சொல்றா? பாவின்னு சொன்ன ஏசு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாப்பான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? இப்ப சொன்னது வேற ஆள் இல்ல, சொல்றது யாரு? இயேசு. என்ன சொல்றா? நீங்க அவங்க பாவின்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்லவென்று நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா? அப்ப செத்தவன் யாரு? என்ன இல்ல, பாவி இல்ல. ஆனா இவன் என்ன நினைச்சிருக்கிறான்? அப்ப அடுத்தவன இவனாகவே நினைச்சுன்னு இவனாவே பேசுறான். ஆமே. அடுத்தவங்களை பத்தி இவங்களாவே நினைச்சுன்னு இவங்களாவே பேசுறாங்க. யார் கேட்ட? அடுத்தவங்க கேட்ட இல்லையா? சரி, நீங்க யாரும் கோச்சிக்க கூடாது. நீங்க நல்ல பிள்ளைங்க, தங்கமான பிள்ளைங்க, கோச்சிக்க மாட்டீங்க இல்லையா? அடுத்த வீட்டை பத்தி வீட்டுக்காரங்க கட்டியோ வீட்டுக்காரங்க கட்டியோ பேசக்கூடாது.
இப்படி தாங்க இருக்கும், இப்படி தாமா இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்களை பற்றி, அடுத்த வீட்டை பற்றி ஆத்துக்கார அம்மா கட்டியோ ஆத்துக்கார ஐயா கட்டியோ என்ன செய்யவே கூடாது. இல்லாத ஒன்றை நீயா கற்பனை பண்ணி பேசக்கூடாது. இவங்க எப்படி பேசுனாங்க? இருந்ததா பேசுனாங்க? இல்லையா? இருந்தது என்ன செய்யல, பேசல. எதாவது பேசுறாங்க, இவனோ நினைச்சுக்கிட்டான். என்னது? அப்ப இப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருக்கும் தானே, இப்படி இருக்கும் தானே, இப்படி இருக்கும் தானே, இதுக்கு இப்படி தானே அர்த்தம் அப்படின்னு இவனா கண்ணு, காது, மூக்கு, வாயு, காலு, கையெல்லாம் அப்படி வச்சு ஒரு அழகா முழு உருவத்தை செஞ்சு நிப்பாட்டிட்டான். இல்லையா? இயேசு சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்றார். இல்லையா? அப்ப ரெண்டாவது யாரை பத்தி யார்கிட்ட பேசுறான்? அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கட்டியே பேசுறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அப்படி பேசியிருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் இப்ப என்ன பேசியிருக்கணும்? இப்ப ஆபிரகாம் வந்துருங்க, என்ன பேசியிருக்கணும்? உங்க கூட இருக்கிறாங்களே, நீங்க ரொம்ப தங்கமான ஆளு, இப்ப அவரை பத்தி அவர்கிட்ட பேசல. ஓகே, ரெண்டாவது யாரை பத்தி பேச முடியும்? அந்த பார்வோனுடைய வேலைக்கார இப்ப சாராளை பற்றி யார்கிட்ட பேசுறாங்க? புகழ்றாங்க. பார்வோனின் அரண்மனையில் புகழ்றாங்க. இல்லையா? பார்வோனுடைய ஊழியக்காரர் சாராளை பற்றி பார்வோனின் அரண்மனையில் புகழ்ந்தார்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. இல்லையா? அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று எண்ணி கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு அவளை புகழ்ந்தார். இப்ப ரெண்டாவது என்ன சொல்லிருக்கலாம் ஆபிரகாம்? ஐயா, நீங்க ரொம்ப தங்கமான ஆளு, உங்க கூட பாரு அத்தனை பேரும் ஒன்னா நம்புறியா அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லையா? இப்ப அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க பேசியிருக்கணுமா? இப்ப அந்த செத்து போனவளை பத்தி அங்க இருந்த சில யார்கிட்ட பேசுறாங்க? ஏசப்பட்ட பேசுறாங்க. அத போல அவங்களை பற்றி ஆபிரகாம் அவரிடத்துல பேசியிருக்கணுமா? உங்க ஆளுகள் இப்படி பண்ணுவாங்க, அதனாலதான் நான் என்னன்னு சொன்னேன், அவளை என் சகோதரின்னு சொன்னேன் அப்படின்னு யார்கிட்ட பேசியிருக்கலாம்? பார்வோன் கிட்ட, பார்வோனுடைய பிரபுக்களை குறித்து பார்வோன் கிட்ட பேசியிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யவே இல்லை, இந்த வார்த்தைக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஏன் இல்லை? நான் ஆபிரகாமின் சந்ததி, அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட நான் என்ன செய்யவே மாட்டேன், பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆழமா தீர்மானம் பண்ணார். இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஆபிரகாமின் சந்ததின்னா இன்னைக்கு ஒரு ஆழமா தீர்மானம் பண்ணிடணும். என்னன்னு இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்னன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசாத. அப்படி இருந்தியானா ஆபிரகாமின் இல்லனா இல்லை. ஆமே. நம்பர் 3, தன்னை பற்றியே மற்றவரிடத்துல பேசக்கூடாது. தன்னை பற்றியே மற்றவரிடத்துல பேசக்கூடாது. அப்படி பேச முடியுமானா முடியும். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 20 4 5 6. அபிமெலேக்கு அதனால் அவர் ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி வாசம் எது படிக்கிறியா? தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ அழிப்பித்த ஸ்திரீ நிமித்தம் செத்தாய், அவள் இன்னொருடைய மனைவியா இருக்கிறாளே அப்படின்னு சொன்னார். வாசிக்கலாம். ஆகையால் அவர் ஆண்டவரே. இப்ப யாரை பத்தி யார்கிட்ட பேசுறான்? அவனை பற்றி ஆண்டவரத்துல பேசுறான். என்ன பேசுறான்? நான் யாரு? நீதி உள்ள ஜனங்களை நீ அழிப்பீங்களா? அப்ப நாங்க யாரு? நீதி உள்ளவங்க. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றேன். அடுத்தது அவளும் என்கிட்ட சொன்னாலே, நான் எப்படி செஞ்சத? நான் யாரு? நான் ஒரு நீதி உள்ளவன் அப்படின்றான். இல்லையா? என்ன சொல்றா? நான் ஒரு உத்தமன் அப்படின்னு சொல்றான். நான் ஒரு சுத்தமானவன் சொல்றான். இப்ப யாரை பத்தி யார் பேசுறா? அவனை பற்றி அவனையே பேசுறான். இல்லையா? இப்ப ஆபிரகாம் யாரை பற்றி பேசியிருக்கலாம்? ஐயா, நான் யார் தெரியுமா? கர்த்தர் எங்க அழைச்சார் தெரியுமா? கர்த்தர் தரிசனம் பண்ணார் தெரியுமா? நான் எது வரைக்கும் வந்தேன் தெரியுமா? எங்க பலிபீடம் கட்ட தெரியுமா? எங்க பலி செலுத்தணும் தெரியுமா? அப்படின்னு ஆபிரகாம் தன்னை பற்றியே தன்னை யாரிடம் சொல்லியிருக்கலாம்? பார்வோன் இடத்துல சொல்லியிருக்கலாம்.
தன்னை பற்றி தான் என்ன செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யல, தன்னை பற்றியோ பேசல, அடுத்தவங்களை பற்றியோ பேசல, அவங்கள பற்றியும் பேசல. இது மூணையும் தவிர்த்துட்டா பேச வாய்ப்பே இல்லை. இது மூணையும் விட்டுட்டா ஒன்று பேசுறது, யாரை பற்றி பேசுகிறோம், நம்மளை பற்றி பேசுகிறோம் இல்லையா? சரி, ரெண்டாவது பேரை பற்றி பேசுகிறோம், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம். மூணாவது பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், அவங்கள பற்றியே பேசுகிறோம் இல்லையா? அது நல்லதாக கிடையாது, அப்புறம் கட்ட பிரச்சனை. இது மூணையும் விட்டுட்டா இப்போ ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டியது இல்லை, பேச வேண்டியதே இல்லை இல்லையா? என் மக சின்னவ சொன்னான், என்ன சொன்னான்னா, நான் 2 மணி வரலும் முடிச்சுருக்கிறேன், என்ன 5 மணிக்கு எலும்பு அப்படின்னு சொல்லாதான்னா. சரி, 2 மணி வரலும் என்ன பண்ணிக்கிறீங்க, 12 மணி வரலும் படிப்பேன், அதுக்கு மேல் பட்டு உட்காந்து பேசின்னு இருப்போம்னா. சரி, என்னதான் பேசுவீங்கன்னு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னாலாம் நான் கேட்பேன், நான் சொல்லுவேன். எங்கள் அப்பா என்ன சொன்னாலாம் நான் அவகிட்ட சொல்லுவேன். இவங்க அதை பற்றி பேசுனாங்க, அடுத்தவங்களை பற்றி அடுத்தவனை பேசினுக்கிறாங்க இல்லையா? நான் ஏன் அவளை சொன்னா உங்களை சொல்ல முடியாது. இப்போ நான் வந்துட்டு இப்போ பாண்டி எப்படி பேசுறான்னு சொன்னா அடுத்த வாரம் பாண்டி வருவானான்னு தெரியாது எனக்கு. நான் வருவேன் பேசணும்னு சொல்லலை, எப்படி சொல்கிறேன் நான், சரியா? இப்போ அவளை சொன்னா அவள் தலையில் என்ன பண்ணி தான் ஆகணும், அவள் தலையில் என்ன பண்ணி தான் ஆகணும், வந்து தான் ஆகணும், இருந்து தான். அதனால் அவளை சொன்ன உங்களை என்ன செய்ய முடியல. இங்கே எத்தனை பேருங்க இந்த 3 பேர் நாங்கள் பேசுறது இல்லைன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேருங்க? கைத்துக்குள்ள சொல்ல மாட்டேன். அப்ப ஆபிரகாம் ஏன் பேசாம இருந்தாரு? என்ன பத்தியும் நான் உங்ககிட்ட, அடுத்தவங்களை பத்தியும் அடுத்தவங்க கிட்ட, உன்னை பத்தியே உங்ககிட்ட, இதை 3 தவிர்த்துட்டேனா நான் பேச வார்த்தை எனக்கு இல்ல. அதனால அமைதியா இருக்க என்னால முடியுது. அப்ப பேசாம இருக்க முடியுமா? சாத்தியம் தானா? ஆமாமா தலையாட்டுக்கே கிட்ட சாத்தியமா சைலண்ட் ஆயிட்டீங்களா? என்ன காரணம்? இது சாத்தியம் தானா? பேசாம இருக்கிறது சாத்தியம் தானா? சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? ஆனா இது 3ஐயும் தவிர்க்கணும். இது 3 யார் தவிர்த்தா? ஆபிரகாம் தவிர்த்தா. இது 3ஐயும் இயேசு தவிர்த்தா இல்லையா? அப்ப சொன்னார், ஆமா அவங்க அப்படி செஞ்சாங்க நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடல, நீங்களும் இப்படி செய்யாமல் போனால் பாவம் செய்ய இருப்பீங்கன்னு அவங்கள சொல்லிட்டார். இப்ப என்ன பண்ணு, நீயும் பேசாத, அவனையும் பேச சொல்லாத, சைலண்ட் ஆக்கிட்டார். ஆமே. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், என்னை பத்தி நானே பேசுறத விட்டுடு. ரெண்டாவது என்ன, அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசுறத விட்டுடு. 3 என்ன, அவங்கள பத்தி அவங்க கிட்டே பேசுறத விட்டுடு. இதை 3ஐயும் விட்டுட்டனா நீ பேச வாய்ப்பே கிடையாது. உன்னையே அறியாம நீ என்ன ஆயிடுவ, மஸ்ட் பி சைலண்ட், அமைதி ஆயிடுவ. இந்த அமைதியா இருக்கிற சந்ததி தான் எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. சரி, அடுத்தவனை பத்தி அடுத்தவங்க பேச நமக்கு என்ன லாபம்? அடுத்தவங்களை பத்தி அடுத்தவங்க பேசுறதுனால என்ன? இப்ப நான் சொல்றேன், இவனை பத்தி இவங்கிட்ட பேசுறதுனால எனக்கு என்ன லாபம்? ஒன்றும் இல்லை இல்லையா? கிருபை கூடுமா? சரி, ஒரு 1000 ரூபாய் தான் கொடுப்பாங்க 2 பேர், யாரானா யாரும் கொடுக்க மாட்டான் இல்லையா? கொடுக்காத அவன் போகாம தான் பெரிய தோத்திரம் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படி இருக்குது. அப்ப ஏன் நான் பேசுறத? சரி, என்ன பத்தி நான் பேசுறேன், நான் யார் தெரியுமா? சரி, தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா, நான் உனக்கு தெரிவிச்சா எனக்கு நீ என்ன பண்ண போற? எதனா பண்ணுவியா? ஒன்றும் பண்ண போறதில்ல இல்லையா? ஒன்றும் பண்ண போறது இல்லை. அப்ப என் கூட பேசணும். சரி, உன்னை பத்தி உங்ககிட்ட பேச நான் கொடுக்க போறியா? அப்ப யாரை பத்தி யாரை பேசினாலும் என்ன செய்ய போறது இல்லை. அப்ப ஆபிரகாம் என்ன செய்யல, பேசல. எதை பத்தி பேசல? அவரை பத்தியும் பேசல, அடுத்தவங்களை பத்தியும் பேசல, அவரை பற்றியும் பேசல. ஆக மொத்தம் ஆபிரகாமால ஏன் அமைதியா இருக்க முடிஞ்சிச்சு? வேற யாரை பற்றியும் பேசல. அதனால ஆபிரகாம் எப்படி இருந்துச்சு? அமைதியா இருக்க முடிஞ்சிச்சு. அப்படி அமைதியா இருக்கிற சந்ததி தான் எந்த சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. இந்த சந்ததிக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புறா? சகாயம் பண்ண விரும்புறா. அப்ப ஏன் நமக்கு சகாயம் கிடைக்கல? ஆபிரகாமின் சந்ததியா இல்லை இல்லையா? ஆபிரகாம் சந்ததியா? எதை வச்சு இல்லைன்றீங்க? என்னை பத்தி நான் நிறைய பேசினேன் இல்லையா? என்னை பத்தி என்ன செய்யறேன்? நிறைய பேசினேன். இவன் யார் பேசுவான்? தன்னை பத்தி பரிசையன் தான் பேசிட்டு இருப்பான். என்னை பத்தி, என்னப்பா என் உபவாசத்தப்பா, என் ஜெபத்தப்பா, நான் அப்படி இல்லப்பா, நான் இப்படி இல்லப்பா அப்படின்னு யார் தான் பேசிட்டு இருப்பான்? பரிசையன் தான் பேசிட்டு இருப்பான் இல்லையா? அப்ப நம்மளை பத்தியே நம்ம நிறைய பேச வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்தவங்களை பற்றியும் அடுத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் கணவன மனைவி ரொம்ப கவனமாக இருந்துட்டா சிக்கல்கள் க்ளோஸ். எதை பற்றி? அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க கிட்ட இல்லையா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்னவே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. தெரியுமா அந்த பையன் இப்படியான், தெரியுமா இந்த அக்கா இப்படியான். அவனை அக்கா இருந்தா என்ன, தங்கச்சி தான் நமக்கு என்ன. அதனால நம்ம அமைதியாக நம்ம வேலையை பார்த்தா பொழப்பு முடிஞ்சு போச்சு இல்லையா? இது எந்த சந்ததியாக இருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு பெரிய மனமாற்றம் வரும் என்று நான் ஆவிக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஆமென் ஆமென். நிறைய பேர் வாயில ஆமேன் வரல, ஆனாலும் சொல்றேன் ஆமேன். 3 பேர் நானே சொல்லிடுறேன் ஆமேன் இல்லையா? நீங்க சொல்ல கூட என்ன செய்யறேன்? உங்களுக்காக நான் உங்க சார்பை நான் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஆமேன் சொல்லக்கூடாதா என்ன? சொல்லலாம் தானே? இப்போ நீங்க சொல்ற நான் என்ன செய்யறேன்? ஆண்டவர் இவங்க சார்பை நான் ஆமேன் சொல்றேன், அப்படி அங்கீகரிச்சு கொள்ளும். சரியா? அப்ப 2வது. அப்ப 3வது என்ன? அவங்கள பத்தியும் அவங்க கிட்ட கண்ணை மூடலாமா? கண்களை மூடலாமா? உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே, பலியாகி என்னை மீட்டீரே. சொல்லுங்க, பலியாகி பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. கர்த்தருடைய சமூகத்தை வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்மை கர்த்தருக்கு முன்னால நிறுத்தி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனை, அடுத்த வருடத்துக்குள் போகும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு போகணுன்றத இந்த வாரம் முழுவதும் இந்த உபவாச ஜெபங்களிலே நாங்கள் காண முடிந்தது. உபவாச ஜெபங்களில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசினதை கவனிக்கும் போது கர்த்தர் வரக்கூடிய வருடத்தில் எதையோ நமக்குள்ள செய்ய விரும்புகிறார் என்பதை எங்களால் உணர முடிந்தது, கவனிக்க முடிந்தது. தேவசமத்தை வந்திருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி பேசாது, அதிகமாக பேசாது. எதை பற்றி பேசாது? தன்னை பற்றியே பேசாது, அடுத்தவங்களை பற்றியும் பேசாது, அவர்களை பற்றியும் பேசாது. இது 3 நான் செஞ்சேன்னா நான் ஒரு ஆபிரகாமின் சந்ததி. இந்த சந்ததிக்கு தான் தேவன் சகாயம் பண்ண விரும்புகிறார். இந்த சந்ததிக்கு தான் அரக்கனுடைய கரத்திலே அவருக்கு இரக்கத்தை கிடைக்க பண்ணினார். ஆபிரகாம் சாரோடைய வீட்டுக்காரன் தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் கழுத்தை வெட்டி இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய சகாயம் அழைத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புது. அழைத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புது. கூட்டிட்டு போ. அந்த அரக்கனுடைய கண்கள்ல இரக்கத்தை தேவன் கிடைக்க பண்றார். அது ஒரு சகாயம். அழிக்க நினைக்கிறவனே ஆசீர்வதிச்சு அனுப்புகிறான். அது அவர் கிடைத்த சகாயம். உங்களுக்கு எனக்கும் அப்படி சகாயம் கிடைக்கணும்னா இன்னைக்கு பேசுறதை குறைச்சிடுங்க. இந்த 3 ஸ்டெப்லையும் கவனமாக இருந்துட்டுன்னா நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிடுவார். ஆனால் இதையும் கேட்டு நான் விட்டுட்டேன்னா கர்த்தர் தான் என்னை காப்பாற்றணும். பரிசுத்த பிதாவே, அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க, நான் பேசிட்டேன்ப்பா. அப்பிரயோஜன ஊழியக்காரன், நீங்கள் சொன்னீங்க, நான் சொன்னேன். நீங்கள் சொன்னதை ஒன்று விடாமல் நான் சொல்லியிருக்கேன். கூட்டாமல் சொல்லியிருக்கேன், குறைக்காமல் சொல்லியிருக்கேன், அப்படியே சொல்லியிருக்கிறேன். தேவ சமூகத்தில் நிறுத்தி கர்த்தருக்கு முன்பாக சொல். எங்களை ஆபிரகாம் சந்ததியாக மாற்றிருங்கப்பா. இனியும் நாங்கள் பாதிக்கப்பட விரும்பலை. இனியும் நாங்கள் ஆசீர்வாதத்தை இழக்க விரும்பலை. இனியும் நாங்கள் தொடர்ந்து சந்திக்க விரும்பலை. நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ விரும்புகிறோம். எங்களை ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றி எங்களுக்கு சகாயம் பண்ணி எங்களை ஆசீர்வதிச்சு கர்த்தர் சித்தமானால் 2026 நுழையும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதங்களோடு கூட நாங்கள் நுழைய
நீங்கள் கிருபை பாராட்டி கொடுங்க. தேவக்கத்தை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்குற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சு பாதுகாத்துக்கொள்ளும். சகல துதிகிற மகிமையெல்லாம் ஒருவரைக்கு செலுத்தி உயர்த்தி தாழ்த்தி வலிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.